ஹாய் வெல்கம் டு தமிழ் பாட்நெட். இந்த வீடியோ பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஃபார் பிகினர்ஸில் மாடியூல் 4. இந்த மாடியூல் 4ல் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். நெட்வொர்க்கிங்கோட பேசிக்ஸ் மட்டும்தான் பார்ப்போம். அதாவது இந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் கோர்ஸ் வந்து பார்க்குறோம்ல, இதுக்கு தேவையான மேட்டர்ஸை மட்டும்தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதை தவிர எக்ஸ்ட்ராவோ இல்லை அதை விட அட்வான்ஸாக இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறதில்ல. இந்த கோர்ஸுக்கு என்ன தேவையோ, இதில் எதை பார்த்தா உங்களுக்கு புரியுமோ அதை மட்டும்தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் வந்து தனியாக மற்ற ரிசோர்ஸஸில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ ஓகே, நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஸ்லைடில் வந்து நெட்வொர்க்கிங் டிவைஸஸை பற்றி போட்டிருக்கோம். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க்கிங் டிவைஸஸ் நம்ம ரெகுலராக வந்து என்கவுண்டர் பண்ணுறத பற்றி பார்ப்போம். இந்த கோர்ஸில் நம்ம என்மேப் ஸ்கேன் பண்ணும்போது சரி, இல்லை மேக் ஸ்பூஃபிங் இந்த மாதிரி ஒரு சில அட்டாக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து என்னென்ன இதெல்லாம் தேவைப்படுமோ அதில் இருக்கக்கூடிய டிவைஸஸ் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். இதை தவிர எக்ஸ்ட்ரா டிவைஸஸ்லாம் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க. நம்மளுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக ஒரு டிவைஸ் வந்து நம்ம வீட்டில் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. மோடம்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுதான் ரவுட்ரு. இந்த ரவுட்டரோட வேலை வந்து என்ன அப்படின்னா, இதுதான் வந்து உங்களுக்கு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுன்னா, பேக்கெட்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது உங்களுக்கு நெட்வொர்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேட்டாஸ்லாம் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேட்டா பேக்கெட்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். கம்ப்யூட்டர் டு கம்ப்யூட்டராக இருக்கலாம், கம்ப்யூட்டர் டு அதர் டிவைஸ் எதுலேயே வேணா இருக்கலாம், சரிங்களா? இது எல்லாமே வந்து பேக்கெட்ஸாக வந்து போகும். இந்த பேக்கெட்ஸை ரவுட் பண்ணுறதுக்கு, அதாவது இது எந்த வழியாக போகணும், வரணும் அப்படிங்கிறத வந்து மாற்றி விடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸாக வந்து ரவுட்டர். அடுத்தது வந்து ஸ்விட்ச்சு. ஸோ இந்த ஸ்விட்ச்சு அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் தான். இப்போ உங்க காலேஜ்லேயோ இல்லை நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேயோ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா, அந்த 50 கம்ப்யூட்டரையும் கொண்டு போய் நம்மளால் வந்து மோடத்துலேருந்து கனெக்ஷன் வந்து கொடுக்க முடியாது. உங்கள் வீட்டில் இருக்க மோடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 போர்ட்டு தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சுன்ற டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்விட்சுலே வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜர் ஸ்விட்ச்சு, அன்மேனேஜர் ஸ்விட்ச்சுன்னு 2 டைப்பில் இருக்குது. இந்த ஸ்விட்சில் தான் வந்து நம்மளோட லோக்கலில் இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்விட்ச்சு ரவுட்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து எதுக்குன்னா, சில மேனேஜ்மெண்ட் வந்து பண்ணுறதுக்காக. ஸ்விட்ச்லேயும் வந்து சில வெரைட்டிஸ் ஆஃப் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸும் பண்ண முடியும். நம்மளால் டிவிஷனாகவும் பிரிக்க முடியும். அதாவது ஒரு கம்பெனிலேருந்து 2 பார்ட்டாக 3 பார்ட்டாக டிபார்ட்மெண்ட்டாக வந்து பிரிக்கணும்னா கூட ஸ்விட்ச் வச்சு பண்ண முடியும். ஸோ ஸ்விட்ச் வந்து என்னென்னா, கம்ப்யூட்டர்ஸ் அதாவது ஹோஸ்ட் மிஷின்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒரு டிவைஸில் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான். அடுத்தது ஃபயர்வால். ஃபயர்வால் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இது வந்து ஒரு செக்யூரிட்டி டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நெட்வொர்க்கில் ஹேக்கர்ஸோட அட்டாக்ஸ் வருது, இல்லை இந்த மாதிரி ஒரு சில அன்வான்டட் திங்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காகவும், டிஃபெண்ட் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் ஃபயர்வால். இந்த ஃபயர்வாலில் 2 டைப் இருக்குது. ஒன்று ஹார்ட்வேர் டிவைஸாகவே, அதாவது நம்ம ரவுட்டர், ஸ்விட்ச் மாதிரியே டிவைஸாகவும் வந்து ஹார்ட்வேரில் வந்து இருக்குது. அதே மாதிரி சாஃப்ட்வேர் ஃபயர்வாலும் இருக்குது. சாஃப்ட்வேர் ஃபயர்வால் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கணும்னா, நம்மளோட விண்டோஸ் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா, விண்டோஸ் டிஃபெண்டர் ஃபயர்வால் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் ஃபயர்வாலு. மொத்தத்தில் இந்த 3 டிவைஸ் தான் வந்து மெயினு. இதே மாதிரி இன்னும் அதர் டிவைஸஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹப்பு. இந்த ஹப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச்சு மாதிரியே தான். ஆனால் ஸ்விட்சுக்கு முன்னாடி இருந்த வெர்ஷன். அது வந்து ஒரு பழைய மெத்தடு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது இது இப்போதைக்கு நம்மளோட இந்த கோர்ஸுக்கு வந்து இந்த 3 டிவைஸ் வந்து போதும். இதோட ரியல் டைம் யூசேஜ் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஐபி அட்ரஸ் இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நெட் புரோட்டோகால் அட்ரஸ். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன். என்ன ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் ஆர் ஒரு டிவைஸ்க்கு வந்து அதோட ஐடென்டிட்டியை கொடுக்கறது தான் வந்து இந்த அட்ரஸ்.
உதாரணத்துக்கு இப்ப நம்மள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா, அதுதான் வந்து நம்மளோட ஒரு அட்ரஸ், ஒரு ப்ரூஃப். நம்ம வந்து இங்க தான் இருக்கிறோம் அப்படின்ற மாரி. ரைட்டா? ஸோ அதே மாரி கம்ப்யூட்டருக்கு வந்து குடுக்குற அ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் தான் வந்து ஐபி அட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் வந்து கனெக்ட் பண்றதுக்காக, கம்யூனிகேஷன் வந்து பண்ணிக்கிறதுக்காக. இப்ப வந்து நம்மளுக்கு அட்ரஸ் இருந்தா தான் நம்மள தேடி ஒருத்தர் வீட்டுக்கு வர முடியும். இல்லாட்டி வந்து நம்மளுக்கு லெட்டரோ ஏதோ ஒண்ணு போட முடியும். அது இல்லன்னா போட முடியாது. வீட்டுக்கு யாரும் தேடி வர முடியாதுல்ல. ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுவும். இப்ப இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து 2 டைப் இருக்கு. ஒண்ணு வந்து IPv4 அப்புறம் IPv6 2 டைப் இருக்கு. IPv4ஓட அ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட். IPv6ஓட அ சைஸ் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 128 பிட். 128 பிட். இப்ப இந்த ஐபி அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ இதுக்கு வந்து கிளாஸஸும், ரேஞ்சஸும் வந்து இருக்கு. சரிங்களா? இப்ப கிளாஸ் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1.0.0.1 டூ 126 255.255.254 இதுவரையும் வந்து கிளாஸ் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப ஆ இதுலயே வந்து ஒரு கால்குலேஷன் இருக்கும். இந்த ஐபி அட்ரஸ் கிளாஸஸ் இதெல்லாமே பிரிக்கிறதுக்கு. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, 16,000,000 ஹோஸ்ட்ங்கிறது வந்து என்னன்னா, அது வந்து டிவைஸு ஆர் கம்ப்யூட்டர் இத தான் வந்து சொல்றோம். ஹோஸ்ட்ன்னு வந்து மென்ஷன் பண்றோம். ஈச் நெட்வொர்க் ஈச் ஆஃப் 127 நெட்வொர்க்ல வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. கிளாஸ் பியும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட ரேஞ்ச் வந்து போட்டிருப்பாங்க. இது வந்து என்னன்னா 65,000 ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 16,000. இந்த ஹோஸ்ட்டு நெட்வொர்க்கு வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா, அத வந்து நான் கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்போதைக்கு நீங்க வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இத மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. நம்ம காமனான பீப்பிள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏ, பி, சி மட்டும் தான். டியும், ஈயும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்டு பெர்சன்ஸ்க்கு அதாவது ரிசர்ச் பெர்சன்ஸ் அதாவது ரிசர்ச்சுங்கிற மீன்ஸ் வந்து இந்த அ நாசா, இஸ்ரோ இவங்கலாம் வந்து இருப்பாங்கல்ல, ஸ்பேஸ் ரிலேட்டடா ரிசர்ச் பண்றவங்க, மிலிட்ரி இந்த மாரி குரூப்புக்கு மட்டும் தான் கிளாஸ் டியும், ஈயும் தருவாங்க. மிச்சம் 3 கிளாஸஸ் தான் வந்து நம்ம காமன் பீப்பிள்ஸ் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் விசஸ் பப்ளிக் அப்படின்னு இருக்கும். அ அதாவது இதோட அர்த்தம் வந்து என்னன்னா, பிரைவேட் நெட்வொர்க் அப்புறம் பப்ளிக் நெட்வொர்க்னா என்ன அப்படிங்கிறதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இந்த ரவுட்டர் தான் வந்து எதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்நெட்ட ஆ கனெக்ட் நம்மளுக்கு இன்டர்நெட்ட கொண்டு வரது தான் வந்து இந்த ரவுட்டரோட வேலை. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.1.8 ஒரு லேப்டாப் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு 1.9 ஒரு மொபைல் இருக்கும். ஸோ நம்ம வீட்ல வந்து காமனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட லேப்டாப்போ இல்ல அ மொபைலோ ஆர் அத வந்து என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும்னா ஒண்ணு நம்ம ஒய்ஃபை ஆன் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து ஈத்தர்நெட் கேபிள் ஏதோ ஒண்ணு குடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அத எங்க கொண்டு போய் குடுப்போம் அப்படின்னா, இந்த மோடம்ல குடுப்போம். அதாவது சிம்பிளா என்ன சொல்லணும்னா, ரவுட்டர்ல வந்து நம்ம குடுப்போம். ரைட்டா? இந்த ரவுட்டர் தான் வந்து என்ன பண்ணும், நம்மளோட ஐஎஸ்பில வந்து கனெக்ட் பண்ணும். இந்த ஐஎஸ்பி அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இன்டர்நெட் சர்வீஸ் புரொவைடர். அவங்க வந்து ஜியோவா இருக்கலாம், ஏர்டெல்லா இருக்கலாம், ஏர்செல்லா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். சரிங்களா? அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிளவுட்ல அவங்க தான் வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் வந்து நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த ஐஎஸ்பி வந்து இதே மாரி இருக்கக்கூடிய மத்த ஐஎஸ்பி கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம போ வேணாம். நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் குடுக்குறது வந்து யாருன்னா, ஐஎஸ்பி. ஸோ ஐஎஸ்பிலேருந்து வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ரவுட்டருக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வரும். அந்த ஐபி அட்ரஸ் என்ன அட்ரஸ்ன்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஐபி அட்ரஸ் வந்ததுக்கப்புறம், நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா, நம்ம மோடத்தில வந்து லைட் எரியும். நீங்க பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் லைட் எரியாம ப்ளூ கலர் சாரி கிரீன் ஆர் எல்லோ கலர்ல வந்து லைட் எரியும். சரிங்களா? இது எரியுதுன்னா வந்து என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்மளோட மொபைலையோ, ஒரு லேப்டாப்போ எடுத்து Instagram வேணா Instagram, YouTube ஆர் ஏதோ ஒண்ணு சம்திங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப இந்த 2 யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்கல்ல, லெஃப்ட் சைடு இவங்க வந்து பிரைவேட் நெட்வொர்க். இவங்களோட ஐபி அட்ரஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஆம் 1.8, 1.9 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 192.168 அந்த சீரிஸ்ல தான் வந்து ஆரம்பிக்கும். பட் இந்த 2 டிவைஸ்டு யூசர்காரங்களும் என்ன தேடுனாங்கனாலும், என்ன வெப்சைட் வந்து யூஸ் பண்ணாங்கனாலும், என்ன கொரீஸ் வந்து அவங்க ப்ரௌசர்ல போட்டாங்கனாலும், அதோட பாக்கெட்ஸ் எல்லாமே ரவுட்டருக்கு வரும். ரவுட்டர் தான் வந்து ஐஎஸ்பில இருக்கக்கூடிய இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ இந்த இடத்துல வந்து மெயின் கேட்வே வந்து யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரவுட்டர் தான். ரைட்டா?
இந்த பிரைவேட் நெட்வொர்க்ல இந்த லேப்டாப்க்கும் மொபைல் அ ஆப் சாரி மொபைல் டிவைஸுக்கும் வந்து ஐபி அட்ரஸ் இருக்குல்ல. இதுக்கு வந்து ஐபி குடுக்குறது வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து டிஹெச்சிபி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் வந்து இருக்கு. இந்த புரோட்டோகால் வந்து ரவுட்டருக்குள்ளேயே இருக்கும். அத பத்தி நான் அடுத்தது எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்படி தான் வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் நெட்வொர்க் வந்து ஒர்க் ஆகுது. இன்னும் புரியலன்னா, இப்ப நான் உங்களுக்கு அடுத்த ஒரு லைவா ஒரு டெமோ வந்து காட்டுறேன். இப்ப நீங்க உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில போயிட்டு மை ஐபி அப்படின்னு நீங்க டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ் டாட் காமோ இல்ல ஏதோ ஒண்ணு சம்திங் வருதுன்னா, இங்கேருந்து உங்களுக்கு உங்களோட கரண்ட்டா இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இந்த ஐபி அட்ரஸ தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்டின்னா, பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்டின்னு சொல்றோம். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கா தான் இருக்கும். ஓகேயா? இப்போ நான் வந்து மோடத்தில கனெக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த 106.208.134.237 இந்த ஐபி அட்ரஸ் வந்து வந்திருக்கு. இதே ஒய்ஃபைல இந்த மோடத்தில வந்து யார் யாரெல்லாம் கனெக்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து சேம் பப்ளிக் ஐபி அட்ரஸ் மட்டும் தான் வரும். ஆனா, இங்க இருக்கக்கூடிய எங்களோட லோக்கல் நெட்வொர்க்ல இந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, எங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இருக்கக்கூடிய இன்டர்னலா இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற இருக்கும். ஸோ இதுதான் வந்து பிரைவேட் ஐபி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு ஒய்ஃபைக்குள்ளேயோ, இல்லாட்டி ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ளேயோ வந்து ரவுட்டருக்கு கீழ வந்துட்டோம்னா, இது வந்து என்ன பண்ணும்னா, ஒரு தனி ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து குடுத்து, ஒரு தனி நெட்வொர்க்கா வந்து நம்மளுக்கு கிரியேட் பண்ணும். ஆனா, பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஒண்ணு தான். ரைட்டா? இது ஒரு கான்செப்ட். இப்ப இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைனமிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். டைனமிக்னா இந்த ஐபி அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னோட மோடத்த வந்து ஆஃப் பண்ணிட்டு, திரும்ப ஆன் பண்றேன். ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வேற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கிடைக்கும். செக் பண்ணிருவோமா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து மாறியிருக்கு. முன்னாடி இருந்த ஐபி அட்ரஸும், இப்ப இருந்த ஐபி அட்ரஸும் வந்து வேற வேற. இதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இன்டர்நெட்ட வந்து சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்கல்ல ஐஎஸ்பிஸ் இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஐபி அட்ரஸ் வந்து ரென்டலுக்கு வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயானா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ட்டு. இந்த ஆர்கனைசேஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம இப்போ முன்னாடி ஐபி அட்ரஸோட கிளாஸஸ் வந்து பார்த்தோம்ல. ஸோ, இந்த கிளாஸஸ்க்கு இருக்கக்கூடிய அவைலபிளா இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ் எல்லாத்தையுமே வந்து ரீஜியன் வைஸா அதாவது உலகத்தில எத்தனை கண்டங்கள் இருக்கோ, அந்த கண்டங்களுக்கு இந்தந்த சீரிஸ்ன்னு வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து ஒரு கண்ட்ரிஸ் வாங்குவாங்க. அந்த கண்ட்ரிலேருந்து அ ஒரு ஐஎஸ்பிஸ் வந்து வாங்குவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆசியா கண்டம் இருக்குன்னா, ஏஷியா இருக்குன்னா, ஏஷியால வந்து இந்தியாவுக்குலாம் இந்த இந்த சீரிஸ்ல, ஸ்ரீலங்காக்குலாம் இந்த சீரிஸ்ல, பாகிஸ்தானுக்குலாம் இந்த சீரிஸ்ல அப்படின்ட்டு இந்த ஐபி அட்ரஸோட சீரிஸ் இருக்குல்ல ரேஞ்சு, இந்த ரேஞ்சில வந்து குடுத்துருவாங்க. இந்த ஐபி அட்ரஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட ஐஎஸ்பிஸ் வந்து அவங்கள்ட்ட வாடகைக்கு எடுப்பாங்க. வாடகைக்கு எடுத்து, அத தான் வந்து நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படிதான் வந்து இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் வருது. இப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த ஐபி அட்ரஸோட கிளாஸஸ் வந்து நீங்க பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சிருக்கும். இது என்ன 65,000 ஹோஸ்ட் தானே சப்போர்ட் பண்ணும். ஆனா எப்படி வந்து மக்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கு. எப்படி ஐபி அட்ரஸ வச்சு மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம். சரிங்களா? அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க இப்ப ஒரு ஏரியால இருக்கிறீங்க. இத இன்னும் சிம்பிளா புரியணும்னா நான் சொல்றேன். நீங்க இப்போ ஒரு ஏரியால இருக்கிறீங்க. அ நீங்க வந்து இப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஏரியால இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இப்ப காலேஜுக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு. உங்க தெருவுல வந்து எப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கிறீங்க. 100 பேரும் வந்து என்ன பண்றீங்க, ஒரு வெப்சைட்ட தான் வந்து நீங்க ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்றீங்க. ஆனா ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அவங்க அந்த தெருவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர், 20 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐஎஸ்பி வந்து என்ன பண்ணும்னா, ஓகே மானிட்டர் பண்ணி எப்பொழுதும் வந்து ஒரு 10, 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு யார் யாரெல்லாம் நெட் ஆன் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஐபி அட்ரஸ் வந்து குடுத்துருவாங்க. இப்ப திடீர்னு வந்து 10 பேர் இருக்கிற இடத்துல 100 பேர் இருக்கிறாங்க. 100 பேர் வந்து இன்டர்நெட் ஆன் பண்றாங்க அப்படின்னா, ஐஎஸ்பிக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்றதுக்கு வந்து இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு யூசர் வந்து நெட் யூஸ் பண்ணல. அவரோட மோடம் வந்து ஆஃப் ஆயிருக்குன்னா, அவங்களுக்கு அசைன் பண்றதுக்காக வச்சிருக்க ஐபி அட்ரஸ் வந்து இங்க குடுத்துருவாங்க.
இங்க இந்த 100 பேர் இருக்கிறாங்களா, ஸோ அதில யார் யாருக்கு வேணுமோ அப்படி குடுத்துருவாங்க. ஸோ அப்படிதான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து ரொட்டேட் பண்ணிட்டுருப்பாங்க. யார் யார் யூஸ் பண்ணலையோ, அந்த யூஸ் பண்ணாதவங்களோட ஐபி அட்ரஸ் வந்து இன்னொரு யூசருக்கு போகும். ஸோ அவங்களும் ஒருத்தர் நெட்ட ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, இன்னொருத்தவங்க வேற யாருக்கு தேவைப்படுறாங்களோ அப்படி போகும். ஸோ இதுதான் வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஒரு வாட்டி வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க, உங்க நெட்ட ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, உங்க ஐபி அட்ரஸ் வந்து வேற யாருக்காவது போகும். அவங்க ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா, அது வேற யாருக்காவது போகும். ஸோ இந்த மாரி வந்து மாறிட்டே இருக்கும். இது உங்களுக்கு மாறக்கூடாது அப்படின்னா, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து வாங்கணும். ஸ்டாட்டிக் ஐபி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பே பண்ணி வாங்குற மாரி இருக்கும். உங்களோட ஐஎஸ்பிட்ட வந்து. இந்த ஸ்டாட்டிக் ஐபி வந்து மேக்ஸிமம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, வீட்ல இருந்தே வந்து நம்ம சிசிடிவி கேமராலாம் செட் பண்ணணும், ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி ஸ்டாட்டிக் ஐபி வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. ஆனா, இதுக்கு வந்து நம்ம தனியா பே பண்ணணும் ஐஎஸ்பிக்கு. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஐபிலாம் யாரும் யூஸ் பண்றதில்ல. டிடிஎன்எஸ் கான்செப்ட் வந்து நெறையா மாறிருச்சு. இருந்தாலும் வந்து இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். இந்த ஸ்டாட்டிக் ஐபி இருந்தா தான் நம்மளால வந்து ஒரு வெப்சைட்டோ, இல்ல ஒரு எஃப்டிபி சர்வீஸோ, இல்ல ஏதாவது ஒரு சம்திங் வந்து நம்மளால வந்து இன்டர்நெட்ல வந்து ரன் பண்ண முடியும். நீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ GoDaddy, AWS, Azure இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப் அப்ளிகேஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் இந்த சர்வர்ஸ்லலாம் இந்த கிளவுட் சர்வர்ஸ்லலாம் இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸஸ் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இப்ப நம்ம டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால பத்தி வந்து பார்ப்போம். லாஸ்ட் ஸ்லைட்ல நம்ம பிரைவேட் வெர்சஸ் பப்ளிக் நெட்வொர்க் வந்து பார்த்தோம்ல. அப்போ வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா, ரவுட்டர் வந்து நம்மளுக்கு நம்மளோட லோக்கல் நெட்வொர்க்ல அதாவது பிரைவேட் நெட்வொர்க்ல வந்து ஐபி அட்ரஸ் வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எப்படி குடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உதாரணத்துக்கு நீங்க இப்ப என்ன பண்றீங்க, உங்கள்ட்ட ஒரு லேப்டாப்போ, இல்ல ஒரு மொபைல் டிவைஸோ இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்க, இன்டர்நெட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி உங்களோட ரவுட்டரோட கனெக்ட் பண்றீங்க. இப்ப ஒய்ஃபை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, ஒய்ஃபைல வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. லேப்டாப்ல வந்து ஈத்தர்நெட் கேபிள் இருந்துச்சுன்னா, ஈத்தர்நெட் கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. அது கனெக்ட் பண்ண உடனே என்ன பண்ணும்னா, உங்க டிவைஸ் வந்து ரவுட்டர் கூட வந்து கம்யூனிகேட் பண்ணும். என்ன பண்ணும்னா, நான் வந்து இந்த நெட்வொர்க்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து ஐபி அட்ரஸ் வந்து குடுங்க அப்படின்ட்டு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணும். அது பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர்ப் அப்படின்ற ஒரு பாக்கெட் வந்து போகும். அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணும்னா, எனக்கு ஐபி அட்ரஸ் குடுங்க, குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ரவுட்டர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஹெச்சிபி அதாவது டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் வந்து இருக்கும். அது வந்து என்ன பண்ணும்னா, சரி இந்தாங்க அப்படின்னு ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் வந்து குடுக்கும். நான் லாஸ்ட்டா வந்து காமிச்சிருப்பேன். மொடத்துல லாகின் பண்ணி. ஸோ எப்படி எந்த ஐபி அட்ரஸு ரேஞ்சில வந்து ஐபி அட்ரஸ் அசைன் ஆவணும் அப்படின்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ எந்த ஐபி அட்ரஸ் ரேஞ்சில வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து குடுத்து வச்சிருக்காங்களோ, பிரைவேட் ஐபி அட்ரஸ் ரேஞ்சில, ஸோ அந்த ரேஞ்சில வந்து ஒவ்வொரு டிவைஸ்க்கும் வந்து ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்ணும். இப்படி தான் வந்து டைனமிக் ஹோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டோகால் வந்து ஒர்க் ஆகுது. இப்ப நம்ம பார்க்குற இந்த டிஹெச்சிபி, ரவுட்டரு, ஸ்விட்ச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, என்டர்பிரைஸ் லெவல்ல அதாவது ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இருந்துச்சுன்னா, இந்த ஒவ்வொன்னுக்கும் வந்து ஒவ்வொரு தனித்தனி டிவைஸே வந்து வச்சிருப்பாங்க. ஆனா, இது வந்து நம்ம ஹோம்ல யூஸ் பண்ணக்கூடிய ரவுட்டர்லாம் வந்து சின்ன லெவல் தானே. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மோடத்துக்குள்ளே அதாவது நம்ம அத எப்படி சொல்லலாம் மோடம்னு சொல்லணும். இந்த ஒரு மோடத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ர ரவுட்டராவும் வந்து வேலை செய்யும். அதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்விட்சா ஸ்விட்சும் வந்து உள்ள இருக்கும். ஏன்னா 4 ஈத்தர்நெட் போர்ட்டல் வந்து இருக்குல்ல. ஸோ அது வந்து ஸ்விட்சாவும் வேலை செய்யும். உள்ளே வந்து டிஹெச்சிபி வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய மோடம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி வந்து நம்மளோட அ டிவைஸஸ்க்கு வந்து அ லோக்கல் ஐபி வந்து அசைன் ஆகுது ரவுட்டர்லேருந்து அப்படின்ட்டு. இப்ப நம்ம மேக் அட்ரஸ பத்தி பார்க்கலாம். மேக் அட்ரஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மீடியா ஆக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ் அப்படின்னு வந்து சொல்றோம். இத வந்து இன்னொரு டெர்ம்ல வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, இது வந்து பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ஏன் பிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ இந்த மேக் அட்ரஸ் வந்து நீங்க எங்க பார்க்க முடியும்? எப்ப பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ரிலேட்டடான செக்மெண்ட் அப்ப மட்டும் தான் வந்து உங்களால வந்து இந்த மேக் அட்ரஸ் வந்து பார்க்க முடியும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கம்ப்யூட்டரா இருக்கட்டும், இல்ல மொபைலா இருக்கட்டும், ஏதோ ஒரு டிவைஸா இருக்கட்டும். ஸோ அந்த டிவைஸ் வந்து ஒரு நெட்வொர்க்குள்ள வந்து கம்யூனிகேட் ஆகுது அப்படின்னா, உதாரணத்துக்கு அது வைஃபையா இருக்கலாம், ஈத்தர்நெட்டா இருக்கலாம், ப்ளூடூத்தா இருக்கலாம். ஏதா ஒரு கம்யூனிகேஷன்ல இருக்கலாம். சரிங்களா? அப்படி இருக்குன்றப்ப, அதில வந்து ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு அதாவது என்ஐசி வந்து இருக்குன்ற பட்சத்தில,
அந்த என்ஐசிக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் அட்ரஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அத தான் வந்து மேக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 12 டிஜிட்ல இருக்கும். 48 பிட். இதுதான் வந்து இதோட சைஸு. ஆ இப்ப வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கலாம். ஸோ இத வந்து நம்ம ஃபிசிக்கல் அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம்னா, ஐபி அட்ரஸ் வந்து என்ன சொல்றது? அப்படின்ட்டு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ ஆம், இத வந்து இன்னும் ஈஸியா வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆ மேக்குங்கிறது வந்து ஆ பெர்மனன்ட்டான அட்ரஸ். ஐபிங்கிறது வந்து டெம்பரவரி. நான் முன்னாடியே சொன்ன மாரி என்ன பண்ணேன்னா, அது வந்து டைனமிக்கா இருக்கலாம், போகலாம், வரலாம். இதுவே பிரைவேட் நெட்வொர்க்கா இருந்துச்சுன்னா, அத வந்து ஈஸியா வந்து ஆ மாத்த முடியும். இப்ப டிஹெச்சிபி வந்து அசைன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு வராதுல்ல. இத வந்து இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க வந்து இப்ப சென்னையில இருக்கிறீங்க. சென்னையில வந்து ஒரு ஏரியால இருக்கிறீங்க. அ அந்த ஏரியால ஒரு வீட்ல இருக்கிறீங்க. அ அப்படின்னா, அந்த வீட்ல வந்து எத்தன பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா, ஒரு பர்ட்டிகுலர் பர்சன் உங்கள மட்டும் எப்படி மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, உங்களோட நேம் வச்சோ, உங்களோட ஏஜ வச்சோ, உங்களோட நேமு, ஏஜ் இத வச்சு தானே வந்து உங்கள வந்து தனியா வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அந்த மாரி மேக் அட்ரஸ். ஸோ மேக் அட்ரஸ் வந்து என்னன்னா, ஒரு யூனிக்கானது. நம்ம வந்து வீட்ட வேணா மாத்தலாமே தவிர, நம்மளோட பேர வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் வந்து மாத்த முடியாதுல்ல. மாத்திட்டு நம்மளால முடியாதுல்ல. ஸோ அப்படிதான். ஸோ நம்மளுக்கு பேர் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, வீட்ல யார் இருந்தாலும் நம்மள மட்டும் கரெக்ட்டா கூப்பிட்டு நம்மளுக்கு வர வேண்டிய லெட்டரோ, பார்சலோ ஏதோ ஒண்ணு தருவாங்க. ஸோ அந்த மாரி தான் மேக் அட்ரஸு. ஸோ மேக் அட்ரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 12 டிஜிட்னு சொன்னோம்ல. ஸோ 6 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, வெண்டாரோட ஐடி வந்து இருக்கும். அடுத்த 6 டிஜிட் வந்து பார்த்தீங்கன்னா, டிவைஸுக்கான சீரியல் நம்பர் இருக்கும். இப்ப வெண்டார் அப்படிங்கும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆ இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்ல நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் சொன்னேன்ல. ஸோ, அதில வந்து மேக் அட்ரஸ் இருக்கும்ல. அத கிரியேட் பண்றவங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்ல வந்து ஒரு ரவுட்டர் வாங்கி வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சிஸ்கோ ரவுட்டர் வச்சிருக்கோம்னா, சிஸ்கோ வந்து ஒரு வெண்டார். ஸோ, இந்த டிவைஸ வந்து யாரு மேக் பண்றாங்களோ, அவங்கள தான் வந்து வெண்டார்ன்னு சொல்றோம். ஸோ, இந்த மேக் அட்ரஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்காக எப்பொழுதுமே வந்து உலகம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, 6 டிஜிட் வந்து எந்த வெண்டாரோ அவங்களுக்காக அசைன் பண்ணியிருக்க அ மேக் அட்ரஸ 6 டிஜிட் வந்து அவங்க வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வர அடுத்த 6 டிஜிட் இந்த டிவைஸுக்கான சீரியல் நம்பர் மாரி இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த மேக் அட்ரஸ் வந்து எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்2 அப்படின்னு சொல்லுவாங்க. லேயர் 2. இத பத்தி வந்து நம்ம ஓஎஸ்ஐ லேயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து நம்ம கடைசியா பார்ப்போம். இப்பயே நான் அத சொல்லி குழப்ப விரும்பல. ஆ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா வந்து புரியும். எல்1, எல்2, எல்3 இது எல்லாமே. இப்ப இந்த டயகிராம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1.7 அதுக்கப்புறம் 1.8 2 டிவைஸ் வந்து இருக்கு. இந்த 2 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சுக்குள்ள வந்து கனெக்ட் ஆயிருக்கு. நடுவுல இருக்குல்ல ஸ்விட்ச்சு, இதுதான் ஸ்விட்ச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அ ரவுட்டருக்குள்ள வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து நான் முன்னாடியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். நம்ம வீட்ல இருக்க ரவுட்டர்ல வந்து இந்த ஸ்விட்ச் எல்லாமே இருக்கும் அப்டின்ட்டு. தனியாலாம் வைக்கணுன்ற அவசியம் இல்லன்ட்டு. இருந்தாலும் இந்த டயகிராம் வந்து போட்டதுக்கான காரணம், நம்மளுக்கு வந்து சிம்பிளா புரியணும் அப்டிங்கிறதுக்காக தான் வந்து இத ஹைலைட் பண்ற மாரி நான் போட்டிருக்கேன். பொதுவா அ நான் வந்து இப்ப டிஹெச்சிபிக்கு சொன்ன கான்செப்ட்டே தான். நம்ம என்ன பண்ணோம் அப்டின்னா, நம்மளோட மோடத்துல வந்து நம்ம கனெக்ட் பண்ண ட்ரை பண்றோம் அப்டின்னா, நம்மளோட டிவைஸஸ் வந்து ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது. சென்ட் பண்ண உடனே அந்த டிஹெச்சிபி வந்து ஐபி வந்து குடுக்குது அப்டின்னு சொல்றோம்ல. ஸோ அந்த ஆர்ப்போட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிவைஸுக்குன்னு இருக்கக்கூடிய மேக் அட்ரஸும் சேர்ந்து போகும். ஸோ அந்த மேக் அட்ரஸ் சேர்ந்து போனதுக்கப்புறம் தான், அந்த மேக்குக்கான ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு ர டிஹெச்சிபி வந்து அசைன் பண்ணும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து 1.7 அப்படின்னு போட்டுட்டு 0.0.:ab அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அந்த 0.0.:ab ஆ :ab அப்படிங்கிறது வந்து என்னன்னா, மேக் அட்ரஸா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. 1.7ங்கிறது லேப்டாப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. 1.8ங்கிறது மொபைலு. அதுக்கப்புறம் இருக்கிறது மேக் அட்ரஸ். சரிங்களா? பொதுவா இந்த லேயர் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஐபி அட்ரஸ வச்சு உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் நடக்காது. மேக் அட்ரஸ மட்டும் வச்சு தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும். இருந்தாலும் ஏன் ஐபி அட்ரஸ் வந்து வச்சிருக்கோம் அப்படின்னா, டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கும்போது ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, அத நீங்க இப்ப குழப்பிக்கவே வேணாம். அது இருக்கட்டும். இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஆர்ப் ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணும்போது, அந்த ஆர்ப் ரெக்வெஸ்ட்டோட உங்க டிவைஸோட மேக் அட்ரஸும் வந்து போகும். மேக் அட்ரஸ் போனோனே என்ன பண்ணும், டிஹெச்சிபி வந்து ஓகே 1.7 இந்த மேக்க சாரி இந்த 0.0 சாரி 00:AB இந்த மேக் அட்ரஸ் இருக்கா? இதுக்கு வந்து 1.7 அப்படின்ற ஐபி அசைன் பண்ணுவோம். அடுத்தது 01:CD இருக்கா? இதுக்கு வந்து 1.8ன்ற ஐபி வந்து அசைன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து
டிஹெச்சிபி வந்து குடுக்கும். இந்த டிஹெச்சிபி குடுக்குறது வந்து என்ன பண்ணும்னா, அ நம்மளோட டிவைஸே அதாவது ம் கார்ப்பரேட் லெவல் ஸ்விட்சா இருந்துச்சுன்னா, அதிலேயே வந்து மெமரி இருக்கும். இல்ல நம்ம வீட்லயே யூஸ் பண்ற ரவுட்டரா இருந்துச்சுன்னா, அதிலேயும் மெமரி இருக்கும். அதில வந்து என்ன பண்ணும்னா, ஒரு டேபிளா வந்து கிரியேட் ஆயிரும். ரவுட்டிங் டேபிள் மாரி. சரிங்களா? இந்த டேபிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி இந்த மேக் அட்ரஸ்க்கு இந்த ஐபி அட்ரஸ், இந்த மேக் அட்ரஸ்க்கு இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ற ஒரு டேபிள் மாரி கிரியேட் ஆயிரும். அது வந்து ஸ்டோர் ஆயிக்கும். ஏன்னா உள்ள ஸ்டோரேஜ் இருக்குன்றனால. அதுக்கப்புறமேட்டு ஃபியூச்சர்ல வந்து எந்த டிவைஸ் வந்து ஆன் பண்ணாலும் ஆர்ப் ரிக்வெஸ்ட் வந்துச்சுன்னா, ஓகே இந்த மேக் அட்ரஸ் தானே உங்களுக்கு வந்து இந்த ஐபி அட்ரஸ குடுத்துருங்க அப்படின்ட்டு வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்படி தான் வந்து மேக் அட்ரஸு இங்க ஒர்க் ஆகுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்க யோசிக்கலாம். இதுக்கு எதுக்கு நீ 2 சுவிட்ச் போட்டுருக்க அப்படின்ட்டு. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரவுட்டருக்குள்ள தான் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 1.7 இருக்கும். ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2.8 அப்படின்ற சீரிஸ்ல வந்து ஐபி அட்ரஸ் இருக்கும். இங்க மொபைல்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க 2.8 இருக்கு. இங்க வந்து 1.7 இருக்கு. பிராக்டிகலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஸ் மெஷின வந்து பிங் பண்ணிக்க முடியாது. பிங் பண்ணிக்க முடியாது மீன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இது கம்யூனிகேட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக தான் வந்து ரவுட்டர் வந்து யூஸ் பண்றோம். இந்த ரவுட்டர் வந்து என்ன பண்ணும்னா, டிஃபரண்ட் நெட்வொர்க்கா இருக்கக்கூடிய 2 டிவைஸஸ வந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக ஒரு பிரிட்ஜா, பாலமா இருக்கிறது தான் வந்து இந்த ரவுட்டர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1 டாட் சீரிஸ் சைடுல இருக்கிற ஸ்விட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அதில ஒரு டிஃபரண்ட் மேக் இருக்கு. ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அதிலயும் டிஃபரண்ட் மேக் தான் இருக்கணும். நான் மென்ஷன் பண்ணல. இதுல வந்து நெட்வொர்க் வேற வேற இருக்கா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக் அட்ரஸ வச்சும் ஒர்க் ஆகாது. ஐபி அட்ரஸ வச்சும் வந்து 2 பேத்துக்கும் கம்யூனிகேட் ஆகாது. ஸோ அந்த இடத்துல வந்து நடுவுல வந்து ரவுட்டர் வந்து தேவை. ஸோ அத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படம் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து உள்ள வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். ரவுட்டர்லயே வந்து ஒரு டேபிள் கிரியேட் ஆயிரும். அதாவது உள்ளே டிஹெச்சிபி இருக்குமா? ஸோ இந்த மேக் அட்ரஸ்க்கு இந்த ஐபி சீரிஸ், இந்த மேக் அட்ரஸ்க்கு இந்த ஐபி சீரிஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகும். இப்ப நம்ம பிராக்டிகலா வந்து பார்ப்போம். இப்ப நீங்க லாஸ்ட்டா வந்து பார்த்துருந்துருப்பீங்க. எப்படி வந்து நம்ம விண்டோஸ்லேருந்து ஐபி கான்ஃபிக போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஐபி அட்ரஸ் வரும் அப்படின்ட்டு. இப்ப இதிலே வந்து நம்ம மேக் அட்ரஸ் வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லாஷ் ஆல் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைஸுக்கும் என்ன மேக் அட்ரஸோ, அந்த மேக் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் அட்ரஸ் இருக்கா? ஸோ இந்த பிசிக்கல் அட்ரஸ் வந்து உங்களுக்கு வந்துரும். ஸோ இந்த என்ஐசி வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸ்ல நெட்வொர்க்ல அதாவது இப்ப நான் விண்டோஸ் யூஸ் பண்றதுனால ப்ராப்பர்ட்டீஸ்ல நம்மளுக்கு காட்டுறேன். சேஞ்ச் அடாப்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இத்தன அடாப்டர் இருக்கா? இது எல்லாமே வந்து நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் என்ஐசின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஈச் டிவைஸ்க்கும், ஈச் என்ஐசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மேக் அட்ரஸ் வந்து உள்ள இருக்கும். சரிங்களா? அத தான் வந்து நம்ம இங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து போட்டு பார்த்துட்டுருக்கோம். இத நீங்க இப்ப வெரிஃபை பண்ண வச்சுக்கோங்களேன். சும்மா மேக் ஃபைண்டர்ன்னு போட்டீங்கனாலே வரும். கூகுள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மேக் ஃபைண்டர்ன்னு போட்டீங்கனாலே மேக் அட்ரஸ் வெண்டார் ஃபைண்டர் அட்ரஸ் வரும். இதில போயிட்டு நீங்க என்டர் குடுத்தீங்கன்னா, இந்த மேக் அட்ரஸ் வந்து எந்த சீரிஸோடது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிரும். ஸோ 3 இது வந்து பார்த்தீங்கன்னா, விஎம்வேர் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஏன் விஎம்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இது விஎம்வேர்ல யூஸ் பண்ணக்கூடிய விர்ச்சுவல் அடாப்டர். அதனால இப்ப வேற எதாவது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இதிலயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிரும். விர்ச்சுவல் அடாப்டரா என்னன்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட டிவைஸ்ல இருக்கக்கூடிய ஆக்சுவல் அ அடாப்டர், ஈத்தர்நெட் அடாப்டர். இத போட்டு பார்ப்போம். இத பார்த்தீங்கன்னா, இதோட வெண்டாரோட நேம் வந்துருச்சு. ஸோ இந்த மாரி தான் வந்து இது உங்களுக்கு மேக் அட்ரஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்த மாரி வெண்டாரையும் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மேக் அட்ரஸ பத்தி நம்ம எதுக்கு இப்ப பார்க்குறோம்? இந்த ஆர்ப்ப பத்திலாம் எதுக்கு பேசுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்தடுத்த சீரிஸ்ல வந்து நம்ம L2 லெவல்ல அதாவது ஆ லோக்கல் நெட்வொர்க்ல நடக்கக்கூடிய அட்டாக்ஸ் சரிங்களா? OSI லேயர்ல L2ல அது இன்டர்னல் நெட்வொர்க்ல நடக்கக்கூடிய அட்டாக்ஸ பத்தி நம்ம பார்ப்போம். அந்த அட்டாக்ஸுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான இந்த பேசிக்ஸ்லாம் பார்த்தா தான் அந்த அட்டாக் வந்து இப்போ நம்ம டொமைன் நேம் சிஸ்டம் பத்தி வந்து பார்க்கலாம். டொமைன் நேம் சிஸ்டம் அதாவது டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஎன்எஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்க ப்ரௌசர்ல நீங்க உங்க கம்ப்யூட்டர்ல இருக்க ப்ரௌசர்ல போயிட்டு google.com அப்படின்னு போட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து லோட் ஆகுது ரைட்டா? ஆனா, அந்த வெப்சைட்டுக்கு பின்னாடி ஆக்சுவலா வந்து ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்கு.
இந்த ஐபி அட்ரஸை வந்து நம்மளால ஞாபகமா வச்சுக்க முடியாது. உதாரணத்துக்கு இப்போ கூகுளோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்லைடில் போட்டிருக்கோம். 172.217.160.142 இத வந்து நம்மளால மனப்பாடமா வச்சுக்க முடியாதுல்ல. ஸோ, இத வந்து ஈஸி பண்றதுக்காக தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, google.com அப்படின்ட்டு மாத்தியிருக்கிறாங்க. ஸோ, இத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு அ ஆல்ஃபாபெட்டிக்கல் அதாவது ஆல்ஃபாபெட்டிக்கல்ல இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு நம்ம கூப்பிடுற மாரியான வார்த்தைகள்ல நேமிங் கன்வர்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இத வந்து இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களோட ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 100 கான்டாக்ட் இருக்கும். 100 கான்டாக்ட் நம்பர் இருக்கும். 100 பேத்தோட நம்பரையும் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது வந்து கஷ்டம். ரைட்டா? அதனால என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒவ்வொருத்தரோட நேமும் போட்டு அவங்களோட நம்பர வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ, இப்ப யாருக்காவது கால் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த நேம மட்டும் டக்குனு சர்ச் பண்ணி நீங்க ஓகே பட்டன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கால் போகுமா? ஸோ, அதே கான்செப்ட் தான் இங்க. ஸோ, நீங்க google.com அப்படின்னு போட்டீங்கன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரியல் சர்வர போயிட்டு அத ஹிட் பண்ணி உங்களுக்கு அந்த வெப்சைட் வந்து லோட் பண்ணும். ஸோ, இப்படி தான் வந்து டிஎன்எஸ் அப்படிங்கிறது வந்து அ ஒர்க் ஆகுது. இது வந்து என்னன்னா என்ட்ரி உதாரணத்துக்கு டேட்டாபேஸ் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். google.comனா இந்த ஐபி அட்ரஸ், facebook.comனா இந்த ஐபி அட்ரஸ், yahoo.comனா இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ட்டு வந்து மேப் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மூலியமா வந்து நம்ம எந்த டொமைன் நேம் வந்து உள்ள அந்த டொமைனோட அட்ரஸ் வந்து நம்ம டைப் பண்றோமோ, நம்மளுக்கு அந்த சைட்டுக்குள்ள போகும். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒர்க் ஆகுது. ஆ இப்ப ஆக்சுவலா வந்து இன்னும் டெக்னிக்கலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப பார்த்தது வந்து ஓவரால். இப்ப நீங்க வந்து ப்ரௌசர்ல போயிட்டு google.comனு போடுறீங்க அப்படின்னா, அது ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணும்னா, உங்களோட லோக்கல் மெஷின்ல இருக்கக்கூடிய ஹோஸ்ட் ஃபைல வந்து செக் பண்ணும். அது என்ன ஹோஸ்ட் ஃபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஒவ்வொரு ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் அது விண்டோஸா இருக்கலாம், லினக்ஸா இருக்கலாம், எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டமா இருந்தாலும், அதில வந்து நம்மளால டிஎன்எஸ் வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். சரிங்களா? அத ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணும். நம்ம ப்ரௌசர்ல வந்து நம்ம இப்போ google.com எது போடுறனாலும் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட லோக்கல் மெஷின்ல இருக்க ஹோஸ்ட் ஃபைல் வந்து செக் பண்ணும். அதில எந்த என்ட்ரியும் இல்ல அப்படின்னா, நம்மளோட ஐஎஸ்பிக்கு வந்து கொண்டு போகும். ஐஎஸ்பிஸும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு சில ரிசால்வர்ஸ் வந்து ரன் பண்ணுவாங்க. அவங்களோட டிஎன்எஸ் சர்வர்ல போய் பார்க்கும். ஸோ, அதிலயும் என்ட்ரி இல்ல அப்படின்னா, ரூட் டிஎன்எஸ் சர்வருக்கு வந்து போகும். இந்த ரூட் சர்வருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் ஃபுல்லா வந்து நெறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து அத மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு ரூட் சர்வர் மட்டும் கிடையாது. உலகம் ஃபுல்லா நெறைய இடத்துல இந்த ரூட் சர்வர்ஸ் வந்து இருக்கு. ஸோ, ஐஎஸ்பிட்ட எந்த என்ட்ரி இல்லன்னா, அது டைரக்ட்டா வந்து ரூட் சர்வர்ஸ்க்கு வந்து போயிட்டு ஹிட் பண்ணும். ஸோ, அங்க இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அப்படியே டேட்டாஸ் வந்து கொண்டு வந்து தரும். ஸோ, இப்படி தான் வந்து கான்செப்ட் ஒர்க் ஆகுது. அ இப்ப இத நம்ம டெமோல வந்து பார்க்கலாம். இப்ப நம்ம காலி மெஷின்குள்ள வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இந்த ஹோஸ்ட் ஃபைல மட்டும் எப்படி எடிட் பண்றதுங்கிறத நான் காட்டுறேன். நம்மளோட விண்டோஸ் மிஷினே வந்து இந்த ஹோஸ்ட் ஃபைல் இருக்கு. அது எப்படி எந்த டைரக்டரில இருக்கும் அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சீங்கன்னா, அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இப்ப லினக்ஸ் மிஷின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இடிசி ஹோஸ்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஸோ, இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி என்ட்ரீஸ் வந்து இருக்கும். ஸோ, இந்த என்ட்ரிய தான் வந்து நம்ம இந்த பிபிடிலே வந்து போட்டிருந்தோம். google.comனா இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்ட்டு. இதே மாரி தான் இருக்கும். இத வந்து இப்ப எடிட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நானோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நானோ வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துரும். இப்ப ஒரு டெமோ வந்து பார்க்கலாம். ரைட்டா? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, google.com வந்து பிங் பண்ண போறோம். இது எல்லாமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான். இப்ப என்ன பண்றேன், google.com வந்து பிங் பண்ணுவோம். பிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, ஒரு மெஷினுக்கும் இன்னொரு மெஷினுக்கும் கனெக்டிவிட்டி இருக்கா, நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக யூஸ் பண்றது தான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் கூகுளோட ஐபி அட்ரஸு. இது ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள்ட்ட வந்து சிங்கிள் சர்வர் மட்டும் இருக்காது. அவங்க லோட் பேலன்சர் இந்த மாரி நெறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால வந்து மேபி உங்களுக்கு வேற வேற ஐபி அட்ரஸ் கூட வரலாம். ஏன்னா இது வந்து ஒரே ஐபி அட்ரஸ் மட்டும் காட்டாது. சரிங்களா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஐபி அட்ரஸ் வந்துச்சு. இந்த ஐபி அட்ரஸ் எடுத்து நான் டைரக்ட்டா வந்து ப்ரௌசர்ல போட்டேன் அப்படின்னா, எனக்கு google.com வந்து ரீடைரக்ட் ஆயிருது. ஓகேவா? இப்ப அதே மாரி என்கிட்ட என்ன இருக்குன்னா,
தமிழ்பாட்னர்.காம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஆனா, இந்த வெப்சைட் வந்து வேற யாரோ வாங்கி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு வந்து எப்படி google.com வந்து ரீடைரக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்ப இங்க என்ன பண்றேன், நான் கூகுளோட ஐபி எடுத்து போட்டுர்றேன். இந்த கூகுளோட ஐபி எடுத்து போட்டுட்டு, அதோட வந்து நான் என்ன பண்றேன், என்ட்ரிக்கு தமிழ்பாட்னர்.காம் வந்து நான் போட்டுட்டு சேவ் பண்ணிடுறேன். இப்ப நான் தமிழ்பாட்னர்.காம போட்டு நான் லோட் பண்ணேன் அப்படின்னா, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஐபி அட்ரஸ் எடுப்போம். லோட் பண்ணா எனக்கு google.com வருது. இங்க தமிழ்பாட்னர்.காம் வராம இருக்கிறதுக்கான காரணம், இங்க www வந்து நம்ம ஆட் பண்ணோம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரிஃப்ரெஷ் பண்ணோனே எனக்கு சரியாயிருச்சு. மேபி இது அப்டேட் வந்து என்ட்ரி ஆகலன்னு நெனைக்கிறேன். இப்ப திரும்ப நான் google.com வந்து தமிழ்பாட்னர்.காம் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து கூகுளோட 404 எரர் பேஜ் வரும். சம்திங் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. கூகுளோட சர்வர் தான் வந்து பாயிண்ட் ஆயிருக்கு. ரைட்டா? எக்ஸாக்ட்டா கூகுளோட சர்ச் என்ஜின் ஓப்பன் ஆகாததுக்கு சில காரணங்கள் இருக்கு. ஏன்னா, அந்த ஐபி அட்ரஸ் வந்து லோட் பேலன்ஸர் இந்த மாரி பின்னாடி நெறைய கான்செப்ட் அவங்க வச்சிருப்பாங்க. அதனால ஆனா உங்களுக்கு வந்து இப்ப தெரியுதுல்ல. ஸோ தமிழ்பாட்டன்.காம் வந்து ஓப்பன் பண்ணா கூகுளோட ஒரு எரர் பேஜாவது சம்திங் வருது. இதுக்கு காரணம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோக்கல் மெஷின்ல இருந்த அந்த என்ட்ரி ஃபைல், ஹோஸ்ட் ஃபைலோட என்ட்ரி ஃபைலு. ஸோ இப்படி தான் வந்து அ டிஎன்எஸ் சர்வர் வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட லோக்கல் மெஷின்ல செக் பண்ணும். அதுக்கப்புறம் ஐஎஸ்பிட்ட போவும். அதுக்கப்புறமேட்டு ரூட் சர்வர்ஸ்க்கு வந்து போகும். இப்ப இது எதுக்காக நம்ம வந்து காமிச்சோம் அப்படின்னா, நம்ம டிஎன்எஸ் ஸ்பூஃபிங்கு இந்த மாரி ஒரு சில அட்டாக்ஸ்லாம் நடக்கும்போது, இந்த கான்செப்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இதே மாரி தான் நீங்க லோக்கலா வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்டோ, வெப் சர்வரோ ஏதோ ஒண்ணு ரன் பண்ணீங்கன்னா, உங்களோட லோக்கல் ஐபி அட்ரஸ போட்டுட்டு, அதுக்கு பக்கத்துல நீங்க ஏதாவது ஒரு டொமைன் நேம் போட்டீங்கன்னா கூட, உங்களால இந்த உங்க லோக்கல் நெட்வொர்க்ல இருக்கிறவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காகவும் அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இந்த வீடியோல சர்வீசஸ் அண்ட் போர்ட்ஸ் இந்த 2த்த பத்தி நம்ம பார்க்க போறோம். பொதுவா வந்து இந்த சர்வீஸும், இந்த போர்ட்டும் வந்து எந்த இடத்துல நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து இந்த 2மே வந்து நம்ம பார்க்கலாம். பொதுவா வந்து நம்மளுக்கு அப்ளிகேஷன்னா தெரியும். நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள். இது வந்து நம்மளுக்கு ஒரு சில சர்வீசஸ் வந்து குடுக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வேணுங்கிற அ மெனூஸ வந்து கேட்டுட்டு போயிட்டு நம்மளுக்கு சப்ளை பண்றவங்கள வந்து என்ன சொல்லுவோம்னா, சர்வர்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, நம்மளுக்கு வந்து சர்வீஸ் வந்து பண்றாங்க. நம்ம போற ரெஸ்டாரண்ட் வந்து என்னன்னா, ஒரு அப்ளிகேஷன் மாரி. சரிங்களா? இந்த மாரி நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எஸ்எஸ்ஹெச்சா இருக்கட்டும், எஃப்டிபியா இருக்கட்டும், இந்த மாரி வந்து வேரியஸ் அப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்கு. இத பத்தி எல்லாமே வந்து நம்ம எனுமரேஷன் இந்த மாரி ப்ராசஸ்ல இருக்கிற மாடியூல் வந்து நம்ம டீட்டெயில்டா வந்து பார்ப்போம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நெட்வொர்க்ல ஒரு லேயர்ல வந்து இருக்கு. ஸோ அந்த லேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓஎஸ்ஐ லேயர், ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அத பத்தி வந்து நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். இப்ப போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம பேசியிருப்போம். இப்ப ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நம்மளோட வீடு. இப்ப நம்மளுக்கு அந்த வீட்டுக்கு வந்து 2 வாசல் இருக்கு. ஒண்ணு வந்து ஃப்ரண்ட் கேட்டு, இன்னொன்னு வந்து பேக் கேட்டு. ஸோ நம்மளுக்கு கொல்லைப்பக்கம். ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ நம்மளுக்கு ஏத்த மாரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம்ல. ஸோ அத தான் வந்து இந்த இடத்துல போர்ட்டுன்னு சொல்றோம். பொதுவா வந்து ஒரு போர்ட்டோட குவான்டிட்டி எத்தன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 65,535 போர்ட் வரையும் இருக்கு. நம்ம வந்து லாஸ்ட்டா வந்து பார்த்துருப்போம். ஐபி அட்ரஸ்ல வந்து இவ்வளோ ரேஞ்சஸ்ல வந்து இருக்குன்ட்டு. அதே மாரி போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 65,535 போர்ட் வரையும் நம்மளால வந்து ஆ அலோகேட் பண்ண முடியும். நம்மளோட நெட்வொர்க் அப்ளிகேஷனுக்கு 1லேருந்து 65,535 வரைக்கும். இந்த போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய போர்ட்ஸ் வந்து ஆ ரிசர்வ்டு அ போர்ட்டு, ரெஜிஸ்டர்டு போர்ட்டுன்னு இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் காமனா வந்து 21, 22 இந்த மாரி போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, எஃப்டிபி, எஸ்எஸ்ஹெச், டிஎன்எஸ் இதெல்லாம் வந்து காமனா வந்து வேர்ல்ட் வைடா வந்து அ இந்த ஒரு பர்ட்டிகுலர் எஃப்டிபின்னா இப்போ 21, எஸ்எஸ்ஹெச்னா 22 அப்படின்ற மாரி காமனா வந்து இது பண்ணியிருப்பாங்க.
ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெஜிஸ்டர்டு போர்ட் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனைசேஷன்லாம் எங்களோட ஒரு பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் இப்போ ஆர்டிபி ரிமோட் டெஸ்க்டாப் ப்ரோட்டோகால்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு வந்து எங்களுக்கு இந்த பொருட்டு தான் வேணும் அப்படின்னு வந்து அவங்களே வந்து முன்னாடியே ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து சர்வீஸ் அண்டு போர்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இந்த சர்வீசஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷனுக்கு வந்து நம்மளுக்கு டிசிபி அண்ட் யூடிபி அப்படின்ற 2 புரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணுறோம். அத பத்தி நம்ம அடுத்தது பார்ப்போம். சரிங்களா? அத பார்க்கறதுக்கு முன்னாடி சர்வீசஸ பத்தி நம்ம பார்ப்போம். இப்ப நான் இதுக்கு வந்து என்னோட Kali Linux மெஷின் வந்து எடுத்திருக்கேன். Kali Linux மெஷின்ல போயிட்டு நான் என்னோட டெர்மினல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆல்ரெடி வந்து அத எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். இப்ப இதில வந்து என்னன்னா, சர்வீசஸ் அப்படின்னு வந்து ஒரு யூட்டிலிட்டி வந்து இருக்கு. சர்வீசஸ் இல்ல, சர்வீஸ். இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லினக்ஸ் மெஷின்ல என்னென்ன சர்வீஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்கோ, அந்த சர்வீஸ் எல்லாத்தையுமே வந்து அதோட ஸ்டேட்டஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் ஹைஃபன் ஸ்டேட்டஸ் ஆல் அப்படின்னு இருக்கா? இதில போய் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு எது எதெல்லாம் மைனஸ்ல இருக்கோ, அந்த சர்வீஸ் வந்து டவுன்ல இருக்குன்னு அர்த்தம். எது எதெல்லாம் ப்ளஸ்ல இருக்கோ, அந்த சர்வீஸ் வந்து அப்ல இருக்குன்னு அர்த்தம். அதான் ரன் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ, மேக்ஸிமம் ஆஃப் தி லினக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சர்வீசஸ் வந்து டிஃபால்ட்டாவே இந்த லினக்ஸ் மிஷின் வந்து இன்ஸ்டால் ஆகி இருக்கும். சரிங்களா? அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, Apache 2 அப்படின்னு ஒரு சர்வீஸ் வந்து இருக்கு. சரிங்களா? இத வந்து இன்ஸ்டால் பண்ணா apt get install Apache 2 அப்படின்னு நம்ம இன்ஸ்டால் குடுத்தோம் அப்படின்னா, இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? ஆ இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆயிருக்கு. இப்ப இந்த சர்வீஸஸ வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வீஸ் Apache 2 ஸ்டார்ட் அப்படின்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இந்த Apache சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிரும். இப்ப வந்து ஸ்டேட்டஸ் ஆல் வந்து நான் குடுக்குறேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, Apache 2 சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த சர்வீஸ் எதுக்காக வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வெப் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து HTTP சர்வர் அப்படிங்கிற ஒரு சர்வீஸ தான் வந்து பேக் எண்ட்ல வந்து யூஸ் பண்ணும். சரிங்களா? இந்த ஆ இந்த சர்வீஸ தான் வந்து நம்ம இப்ப எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அப்பாச்சி சர்வீஸ் மட்டும் இல்ல. இன்னும் அப்பாச்சி சர்வீஸ் மாரி NGINX இந்த மாரி ஏகப்பட்ட ஆ வெப் அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சர்வீசஸ் வந்து அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. இத வந்து இப்ப ரன் ஆயிருச்சு. இது வந்து ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ப்ரௌசர வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 127.0.0.1 அப்படிங்கிறத வந்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இந்த அப்பாச்சி சர்வீஸோட டிஃபால்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த 127.0.0.1ங்கிறது வந்து என்னன்னா, லூப்பேக் ஐபி. இந்த ஐபி அட்ரஸ வந்து எந்த ரேஞ்சில, எந்த சீரிஸ்ல இருந்தாலும் எந்த மெஷின்லயும் வந்து செட் பண்ண மாட்டாங்க. அதான் மெஷினுக்கு ஐபியா வேணும்னு. சரிங்களா? ஏன்னா இது வந்து லூப்பேக் ஐபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃப்ளானால தான் வந்து IPv4ல வந்து நெறையா ஷார்ட்டேஜஸ் வந்து இருக்கு. ஐபி அட்ரஸ் பத்தாம. அதனால தான் வந்து இப்ப கரண்ட்டா வந்து எல்லாரு நெறையா ISPஸ் எல்லாருமே வந்து IPv6க்கு வந்து மூவ் ஆயிட்டுருக்காங்க. இப்ப இதே மாரி இப்ப சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணணும்னா, திரும்ப ஸ்டாப் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, சர்வீஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேஜ் வந்து ஓப்பன் ஆகாது. ரைட்டா? ஸோ, இப்படி தான் வந்து இந்த சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு வந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த இடத்துல தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட வெப் அப்ளிகேஷன்ஸ வந்து ஷோ பண்ண வைக்கிறதுக்கு, இந்த அப்பாச்சிக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபோல்டர் வந்து இருக்கும். இடிசி வா சாரி இடிசி கிடையாது. டைரக்ட்டா வந்து var wwwக்குள்ள வந்து போனீங்க அப்படின்னா, HTML அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். சரிங்களா? இந்த HTML ஃபோல்டர் இருக்குல்ல, இதுக்குள்ள தான் வந்து நீங்க எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் வந்து ஹோஸ்ட் பண்றீங்களோ, அந்த ஃபைல்லாம் வந்து இங்க நம்மளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு, இப்ப வந்து இந்த 2 ஃபைல் இருக்கா? இத 2த்தையும் வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா, எனக்கு வந்து உள்ள இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே போயிருச்சு. இப்ப நான் இங்க வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸ்
ஒரு ஃபைல வந்து நான் ரெடி பண்ணுறேன். index.html. ஸோ இப்படி தான் வந்து வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பில்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணி தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்கும். நான் சும்மா வந்து இப்போ ஒரு ரஃப்பாக தான் வந்து நான் எல்லாத்தையும் வந்து டைப் பண்ணி HTML டாக்ஸ் எல்லாமே போடுறேன். இது வந்து இன்னும் அக்யூரேட்டாக இது கிடையாது. இன்னும் வந்து இது ஹெட்டு, பாடி இது எல்லாமே போட்டால் தான் வந்து இது ஒரு ப்ராப்பரான HTML ஃபைலு. நான் இப்போதைக்கு சும்மா ஒரு டெம்பரரியாக நான் போடுறேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா index.html ஃபைல் வந்து போட்டோன்னே அதில் டெஸ்ட் அப்படிங்கிறத H1 டேக்கில் கொடுத்துருந்தேன். எனக்கு லோட் ஆயிடுச்சு. இது வந்து என்னென்னா ஒரு ஸ்டாட்டிக் பேஜ். இது வந்து HTML பேஜ். இதில் வந்து பெருசாக ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது. இதில் வந்து டைனமிக்காக வந்து மாற்றுறதுக்கு தான் வந்து உங்களுக்கு மிடில் வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. PHP, Node.js இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்மில் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுமோ, சர்வரில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியுமோ, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த அப்பாச்சி சர்வரில் வந்து பார்த்தீங்கன்னா, வேறு WWக்குள்ள வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ்க்குலாம் ஹோஸ்ட் பண்ணணும்னா, ZAMP இந்த மாதிரி சில சர்வீசஸ் எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி, நம்மளோட விண்டோஸ் மிஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அதுலயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ZAMPோட ஃபோல்டருக்குள்ள வந்து ETC டாக்ஸ், HD டாக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில பர்ட்டிகுலர் டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ளே போய்ட்டு இதே மாதிரி HTML ஃபைல் போட்டாங்கன்னா, ஹோஸ்ட் பண்ணிருவாங்க. ஸோ 2மே வந்து சேம் தான். எந்த விதமான டிஃபரன்ஸஸும் வந்து கிடையாது. சரிங்களா? விண்டோஸில் வந்து ஒரு சர்வீஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா, அது வந்து விண்டோஸ் சர்வர். லினக்ஸில் வந்து போட்டிங்கன்னா, லினக்ஸ் சர்வரில் அப்பாச்சி சர்வீஸ் வந்து ரன் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ OS வந்து மேட்டர் கிடையாது. நீங்கள் என்ன சர்வீஸை எங்கே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து கடைசியாக வந்து உங்களுக்கு கணக்கில் வரும். ஸோ இப்போ இந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து ரன் பண்ணுற இந்த லினக்ஸ் மிஷினை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்ம கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணும். இதுதான் மேட்டர். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஃபால்ட்டா இந்த அப்பாச்சி சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, போர்ட் 80ல வந்து ரன் ஆகும். இந்த போர்ட் 80ங்கிறது வந்து என்னென்னா HTTP. இதில் வந்து ரன் ஆகுது. இதுவே வந்து SSL சர்டிஃபிகேட் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, 443ல வந்து ரன் ஆகும். இதே வந்து நம்ம இன்னும் கஸ்டமைசேஷன்லாம் வந்து பண்ணலாம். எந்த போர்ட்டில் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறலாம் அதுக்குள்ளே இருக்க கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மாறும். மற்றபடி வந்து வேறு எதுவும் டிஃப்ரென்சஸ் வந்து கிடையாது. இதுதான் வந்து உங்களுக்கு நான் காட்டணும்னு நெனச்சேன். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த காலின் மேக்ஸ் மெஷின் இருக்கா? இந்த ஐபி அட்ரஸ எடுத்து நான் என்னோட விண்டோஸ் மிஷினோட இதுக்குள்ள போட்டேன் அப்படின்னா, எனக்கு இந்த சர்வீஸ் வந்து என்னால யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, சர்வர் வந்து இந்த காலின் மிஷின் என்னோட விண்டோஸ் மிஷின் வந்து நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா, நம்மளோட லோக்கல் நெட்வொர்க்கு. இந்த ரவுட்டருக்குள்ள நான் என்னோட ஒய்ஃபை இருக்குல்ல, இந்த லோக்கல் நெட்வொர்க்குள்ள இருக்க யாரால வேணாலும் இந்த ஐபி அட்ரஸ ஆக்சஸ் பண்ணாங்க அப்படின்னா, அவங்களால இந்த காலின் ஹோஸ்ட்டா இருக்கிற மெஷின வந்து யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இதையே ஓவர் இன்டர்நெட்டுக்கு நீங்க கொண்டு போணும் அப்படின்னா, அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து என்ன தேவைப்படும்னா, போர்ட் ஃபார்வர்டிங் வந்து பண்ணணும். அதாவது ஸ்டாட்டிக் ஐபி வந்து நம்மளுக்கு இருக்கணும். அந்த ஸ்டாட்டிக் ஐபி கிடைச்சதுக்கப்புறம் வந்து நம்ம டிஎன்எஸ் வந்து கான்ஃபிகர் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து இத டொமைன் நேமா வந்து நம்ம ஆ யூஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு tamilbotnet.com அப்படின்னு போட்டோம்னா, இந்த டெஸ்ட்ன்ற பேஜ் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ரன் ஆகுறதுக்கு பின்னாடி இவ்வளோ ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுது. உங்களுக்கு வேணா ஒரு டாஸ்க் ஒண்ணு தரேன். நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா, EDC ஹோஸ்ட்ல போயிட்டு, உங்களோட லோக்கல் மிஷினோட ஐபி அட்ரஸ போட்டு, இந்த மாரி போட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்களே வந்து ஒரு டொமைன் நேம் ஒண்ணு செட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு, அது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து சொல்லுங்க. பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வரும். இந்த மாரி நீங்க பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாரி வரும். ஸோ, இப்படி தான் வந்து ஒரு வெப்சைட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகுது. அடுத்த ஆம் வீடியோல அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல வந்து நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பத்தியும் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம TCP அண்ட் UDP இந்த 2 புரோட்டோகால்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம ஐபி அட்ரஸ பத்தி வந்து பார்த்துருந்தோம். ஸோ, ஐபி அட்ரஸ்ங்கிறது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். ஸோ, இது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து ஆ நெட்வொர்க் சர்வீசஸ் அண்ட் போர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்குலாம் இந்த ஐபி அட்ரஸ் தான் வந்து முக்கியம் அப்படின்னு வந்து நம்ம பார்த்துருந்தோம். லாஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸுக்கு முன்னாடி. இப்ப அதில வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷ்னலா ஒரு புரோட்டோகால் இருக்கு. அத தான் வந்து நம்ம இப்ப பார்க்குறோம். அது வந்து TCP அண்ட் UDP அப்படின்னு நம்ம சொல்றோம்.
டிசிபி, யுடிபி வந்து 2 டிஃபரெண்ட் புரோட்டோகால்ஸ். இந்த 2 புரோட்டோகால்ஸ் தான் வந்து இந்த ஐபி அட்ரஸ் மூலியமா உங்களுக்கு நடக்கக்கூடிய கம்யூனிகேஷனுக்கு வந்து பொறுப்பா வந்து இருக்கு. ஸோ இந்த 2 புரோட்டோகால் இல்ல அப்படின்னா, ஐபி அட்ரஸ்ல வந்து எந்த கம்யூனிகேஷன்ஸோ அதான் நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த போர்ட் மூலியமா நெட்வொர்க் அப்ளிகேஷன்ஸுக்கு வர கம்யூனிகேஷன் எதுவுமே வந்து நடக்காது. சரிங்களா? அதுதான். இப்போ டிசிபி அப்படிங்கிறதோட எக்ஸ்பான்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். யுடிபி அப்படிங்கிறது வந்து யூசர் டேட்டாகிராம் புரோட்டோகால் அப்படின்னு சொல்றோம். இந்த 2மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரொம்பவே முக்கியமானது. இது வந்து நீங்க ஐபி அட்ரஸ்ல யூஸ் பண்ற நார்மல் பிங்ல நீங்க எந்த ஒரு ஃபைல டவுன்லோட் பண்ணாலும், ஆ இல்ல கால் பேசினாலும், இது எல்லாத்துக்கும் வந்து இந்த 2 புரோட்டோகால் இல்லாம எதுவுமே வந்து நடக்காது. ஸோ டிசிபிய வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாகிராம் புரோட்டோகால் அதாவது யுடிபி இருக்குல்ல, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆ இதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே வந்து சிம்பிளான எக்ஸ்பான்ஷன் தான். நீங்க சும்மா டிஃபரெண்ட் பிட்வீன் டிசிபி அண்ட் யுடிபி அப்படின்னு நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வரும். ஆ டிசிபி வந்து ஸ்லோவா இருக்கும். யுடிபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இந்த டிசிபி, யுடிபி 2த்துக்கும் யூஸ் கேஸஸ்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிபி வந்து பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நம்ம வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எஃப்டிபி இந்த மாரி ஒரு சில புரோட்டோகால்லாம் யூஸ் பண்ணும்போது, டிசிபி கம்யூனிகேஷன் தான் புரோட்டோகால் தான் வந்து ஒர்க் ஆகுது. யுடிபிங்கிறது வந்து மெயினா எதுக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரீமிங் ரிலேட்டடான திங்ஸு. இப்போ கால் பேசுறதா இருக்கட்டும், கேமிங் விளையாடுறது, ஸ்ட்ரீமிங் அதான் லைவ் ஸ்ட்ரீம்லாம் பண்றோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ யுடிபிய பேஸ் பண்ணி தான் நடக்கும். இன்னும் சிம்பிளா வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், டிசிபி, யுடிபி நீங்க எங்க பார்க்கலாம்னா, கனெக்ஷன் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் டிசிபிய வந்து. அதாவது இப்ப நீங்க WhatsAppல வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் அனுப்புறீங்க. ஹாய் அப்படின்னு அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த மெசேஜ் வந்து போயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்கு காட்டும். அவங்க நெட் ஆன்ல இருக்கு, டெலிவரி ஆயிருச்சுன்னா டபுள் டிக்கு காட்டும். அவங்க மெசேஜ ரீட் பண்ணிட்டாங்கன்னா ப்ளூ கலர் டிக்கு காட்டும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிசிபி கம்யூனிகேஷன்ல வந்து நடக்குது. எப்பொழுதுமே டிசிபில வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அக்னாலெட்ஜ்மென்ட் வந்து கிடைக்கும். இது டெலிவரி ஆச்சு, ஆகல அப்படின்ட்டு. ஆனா யுடிபி வந்து அப்படி கிடையாது. இப்ப நீங்க அதே உங்களோட ஃப்ரெண்டு கிட்ட நீங்க வாய்ஸ் காலோ, இல்ல வீடியோ காலோ வந்து பேசுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு பேசிக்கிட்டு இருக்கும்போது 1 செகண்ட் ஆர் 2 செகண்ட்ஸ் வந்து இன்டர்நெட் வந்து கட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பார்ட் மட்டும் ஒண்ணு ரீகனெக்டிங்ன்னு வரும். இல்ல ஹேங் ஆகும். இல்ல ஸ்டக் ஆயிட்டு திரும்ப அதுக்கப்புறமேட்டு கனெக்ஷன் சரியானதுக்கப்புறம் என்ன பேசியிருக்காங்களோ அது மட்டும் தான் வரும். ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எந்த அக்னாலெட்ஜ்மென்ட்டும் வராது. லைவ் ஸ்ட்ரீமிங் ப்ராசஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்பலாம் வந்து யுடிபி புரோட்டோகால் தான் வந்து ஒர்க் ஆயிட்டுருக்கு. இது வந்து என்னன்னா, சும்மா ரியல் வேர்ல்ட்ல வந்து நம்மளுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொன்னேன். இப்ப நம்ம ஓஎஸ்ஐ மாடல் பத்தி பார்க்கலாம். இந்த ஓஎஸ்ஐ மாடல பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம இப்ப இவ்வளோ நேரம் ஐபி அட்ரஸ்னா என்ன? டிஹெச்சிபின்னா என்ன? டிஎன்எஸ்னா என்ன? ஆர்ப்னா என்ன? மேக்னா என்ன? அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து ஒரு அ கோர்வையா வந்து பார்த்துருந்தோம்ல. ஸோ, அத வந்து இப்ப எப்படி இது பேசிக்கா வந்து ஒரு நெட்வொர்க்ல வந்து ஒர்க் ஆகுது. அதோட பேசிக் ஃபங்ஷனாலிட்டிலாம் என்ன அப்படிங்கிறத வந்து இந்த ஓஎஸ்ஐ மாடல்ல வந்து பார்க்க போறோம். ஸோ, ஓஎஸ்ஐ மாடல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். இந்த மாடல வச்சு தான், இந்த செட்ட வச்சு தான் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்ஸா இருக்கட்டும், டிவைஸஸா இருக்கட்டும், நெட்வொர்க்ல கம்யூனிகேட் பண்றது எல்லாமே வந்து இதோட அடிப்படையில வச்சு தான் வந்து ஒர்க் ஆகுது. இதில மொத்தம் 7 லேயர் இருக்கு. அந்த 7 லேயர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இப்படி கீழேருந்து பார்க்கணும். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர் அண்ட் அப்ளிகேஷன் லேயர். மொத்தம் 7 லேயர் இருக்கு. இந்த 7 லேயர் படி தான் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஒண்ணும் இல்ல. என்னன்னா, நீங்க வந்து உங்க வீட்ல கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறீங்க. உங்க கம்ப்யூட்டர்ல வந்து ப்ரௌசர்ல வந்து நீங்க ஓப்பன் பண்ணி google.com அப்படின்னு நீங்க வந்து டைப் பண்ணி என்டர் பண்றீங்க. இந்த google.com சைட் வந்து உங்களோட ப்ரௌசர்ல வந்து ஓப்பன் ஆகுது. ஆனா, அதுக்கு பின்னாடி என்னென்ன ப்ராசஸ் ஓடுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியாது. ரைட்டா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ராசஸ் தான் வந்து இந்த ஓஎஸ்ஐ அ மாடல். இந்த 7 லேயர் வந்து ஒர்க் ஆகுது. இந்த பிசிக்கல் லேயர், இந்த டேட்டா லிங்க் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்க கம்ப்யூட்டர் கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய டிவைஸஸ் லைக் மேக்கா இருக்கட்டும், ஈத்தர்நெட் கேபிள் அதிலேருந்தே வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து அ நடக்க ஆரம்பிக்குது. ஸோ, அத எல்லாத்தையும் கவர் பண்றது இந்த ஓஎஸ்ஐ மாடல். இத இப்ப நம்ம அடுத்த ஸ்லைட்ல வந்து பார்ப்போம்.
இப்ப இதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஜிஃப் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ, ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வந்து எங்க நடக்கும் அப்டின்னா, பிசிக்கல் லேயர். இந்த பிசிக்கல் லேயர் அப்படிங்கிறது வந்து எங்க இருக்கும் அப்டின்னா, உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து நீங்க காப்பர் கேபிளோ, இல்ல ஃபைபரோ ஏதோ ஒரு மீடியம்ல வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ரைட்டா? அது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்சுக்கு போகும். டேட்டா லிங்க் லேயர். இதுதான் வந்து நான் L2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம மேக்க பத்தி படிக்கும்போது. ஏன்னா, உங்க கம்ப்யூட்டர் வந்து எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா, ஒரு ஸ்விட்ச்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா லிங்க் லேயர். ஸோ, இதில தான் வந்து நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஸ்பேனிங் ட்ரீ புரோட்டோகால்லாம் விட்டுருங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல. அ ஆர்ப்லாம் வந்து போயிட்டு நம்மளுக்கு வந்து விர்ச்சுவலா வந்து ஒரு லோக்கல் ஏரியா வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயர்ல தான் வந்து என்ன நடக்கும் அப்டின்னா, உங்களோட இன்டர்னல் நெட்வொர்க்லேருந்து உங்களோட கொரீஸ், பாக்கெட்ஸ் எல்லாமே வந்து உங்களோட ரவுட்டருக்கு போகும். ஸோ, இந்த ரவுட்டருக்கு போன பாக்கெட்ஸ் தான் வந்து என்ன பண்ணும்னா, ஐஎஸ்பி கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வரும். சரிங்களா? ஸோ, இந்த லேயர் 3ல வந்து இது எப்படி போகும்? உங்களோட டேட்டாஸ்லாம் போகும்னு கேட்டிங்கன்னா, பாக்கெட்ஸா போகும். டேட்டா லிங்க் லேயர்ல வந்து ஃப்ரேம்ஸா போகும். இத பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து நம்ம ஸ்னிஃபிங்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதுல வந்து நம்ம பார்ப்போம். அடுத்தது டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் தான் வந்து என்ன பண்ணும்னா, நீங்க இப்போ ப்ரௌசர்ல வந்து google.comனு போடுறீங்கல்ல, ஸோ நீங்க வந்து கிளையன்ட்டு அது என்ன பண்ணும், அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமோட்டா இருக்கக்கூடிய சர்வருக்கு போகும். போயிட்டு தான் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ரைட்டா? ஸோ கொரி இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ செக்மென்ட்டா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால், டிசிபி அண்ட் யுடிபி இது எல்லாமே வந்து இங்கேருந்து தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்தது செஷன் லேயர். செஷன் லேயர் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்க இப்ப தேடின கொரிக்கு உங்களுக்கு வேண்டிய ரெஸ்பான்ஸ வந்து உங்களுக்கு ப்ரௌசர்ல வருதுல்ல. ஸோ இது 2த்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கனெக்ஷன் வந்து கிரியேட் ஆகும். சரிங்களா? அத தான் வந்து டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். கிளையன்ட்டுக்கும், சர்வருக்கும். அடுத்தது பிரசன்டேஷன் லேயர். இந்த பிரசன்டேஷன் லேயர்ல தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க இப்ப தேடின google.com வந்து ப்ரௌசர் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அதுதான் வந்து டேட்டா ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அ வரும். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் லேயர். இந்த அப்ளிகேஷன் லேயர் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த google.com வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்ன கொரீஸ் வந்து வேணுமோ, அத வந்து கூகுள் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அவ்வளோதான் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். இதுக்கான எக்ஸாம்பிள்லாம் வந்து உங்களுக்கு ஐமேப்பு, பாப்3, ஹெச்டிடிபி இந்த மாரி எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன் லேயர்ல வரும். ஸோ இப்படி தான் நீங்க தேடக்கூடிய அ ஒவ்வொரு கொரியும் இன்டர்நெட்டுக்கு போம்போது இந்த 7 லேயரோட ஃபார்மேட்ல தான் போய்க்கிட்டு வருது. சரிங்களா? இதுதான் வந்து OSI லேயர் சாரி OSI மாடல் அதில இருக்கக்கூடிய 7 லேயர் வந்து சொல்றோம். இதில இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருக்குமே வந்து ஒவ்வொரு அட்டாக்ஸ் வந்து இருக்கு. அதையும் வந்து நம்ம அடுத்தடுத்த மாடியூல்ஸ்ல வந்து பார்ப்போம். இப்போ உங்களுக்கு இந்த OSI லேயர் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ பத்தி நம்ம பார்க்கலாம். சப்நெட்டிங்னா என்ன? அது ஏன் படிக்கணும்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்நெட்டிங் அப்படிங்கிறது நம்ம நெட்வொர்க்க அதாவது பெருசா இருக்கிற நெட்வொர்க்க வந்து தனித்தனியா ஒரு செக்மென்ட்டா எஃபிஷியன்ட்டா நம்ம மேனேஜ் பண்றதுக்காக, அதாவது பிரிச்சு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். இது பெனிட்ரேஷன் டெஸ்டிங் வந்து நம்ம பண்ணும்போது, இந்த சப்நெட்டிங் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்டின்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு நெட்வொர்க் வந்து ஹேக் பண்ணணும், பென் டெஸ்ட் பண்ணணும், செக்யூர் பண்ணணும் அப்டின்னா, ஐபி அட்ரஸ் வந்து சிங்கிளா வந்து குடுக்க மாட்டாங்க. இப்ப இந்த இமேஜ்ல இருக்க மாரி /24, 32 இந்த மாரி நெட்வொர்க்கா தான் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. சப்நெட்டோட தான் வந்து குடுப்பாங்க. சரிங்களா? அப்ப அத வந்து கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஐடியாவாவது நம்மளுக்கு இருக்கணும். அதுக்காக தான் வந்து சப்நெட்டிங் வந்து படிக்கணும். நம்ம இந்த சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ் வந்து பார்க்குறதுல வந்து பெருசாலாம் வந்து குழப்பிக்க போறதில்ல. இருக்கிறதுலே சிம்பிளா வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ, அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்கேஸ் நீங்க வந்து நெட்வொர்க் இன்ஜினியரா ஆகணும், இல்ல நீங்க AWS டெவலப்பரா இருக்கிறீங்க, இந்த மாரி நெட்வொர்க்கிங்ல கோரா வந்து நீங்க அ போக போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சப்நெட்டிங்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கணும். அதாவது இதுக்கு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். இந்த சப்நெட்டிங்ல. அது ஒரு சின்ன மேத்தமேட்டிக்ஸ் கணக்கு அ இருக்கும். சரிங்களா? அது பண்ண மாரி இருக்கும். ஆனா, அது இல்லாம தான் நான் இப்ப வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாரி வந்து நான் சொல்லி தர போறேன். இன்கேஸ் இந்த சப்நெட்டிங் கான்செப்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு புரியல, இல்ல உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு அப்புறமேட்டு நீங்க மத்த அ சேனல்ஸோ, பிளாக்ஸோ, ஆர்டிகிள்ஸோ ஏதோ ஒண்ணு நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. சப்நெட்ன்னா என்ன அப்படின்னு
ரியல் டைம்ல வந்து புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 6த் ஸ்டாண்டர்ட் 6ஆம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 500 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த 500 பேரையும் ஒரு கிளாஸ் டீச்சரால வந்து மெயின்டெயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 100, 100 பேரா 100, 100 பேரா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 செக்ஷனா செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, டி, இ அப்படின்னு வந்து 5ஆ பிரிச்சாங்க அப்படின்னா, 5 செக்ஷனா பிரிச்சுட்டாங்கன்னா, 5 செக்ஷனுக்கு வந்து ஒரு டீச்சர போட்டு அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து மானிட்டர் பண்ண முடியும். இது ஏன் மானிட்டரு இப்படி பண்ணாங்க அப்படின்னா, க்ரவுட வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஒழுங்கா படிக்கிறாங்களா, இல்லையா அப்படிங்கிறத வந்து மெயின்டெயின் பண்ண முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். 100 பேரையும் வந்து அப்படி பார்க்க முடியாதுல்ல. அது ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த மாரி வந்து தனித்தனியா வந்து பிரிச்சு வைக்கிறாங்கல்ல. ஆ இத தான் வந்து நம்ம ரியல் டைமா வந்து சப்நெட்டிங்கா வந்து வச்சுக்கலாம். ஏன்னா, இவங்க பெரிய மாஸா இருக்கிற க்ரவுட ஒவ்வொரு செக்ஷனா தனித்தனியா போட்டு மானிட்டர் பண்ணுது. இதே மாரி தான் உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 1 டிபி இருக்குன்னா, அது வந்து நம்ம 200, 200 ஜிபி வந்து ஒவ்வொரு கோலனா வந்து ஒவ்வொரு டிரைவா வந்து நம்ம பிரிச்சு வச்சுக்கிறோம்ல. அதே மாரி தான் இது. நெட்வொர்க்கிங்ல நம்மளுக்கு லார்ஜரா இருக்கிற இடத்த வந்து தனித்தனியா பிரிச்சு வச்சு, பிரிச்சு வச்சு, பிரிச்சு வச்சு மெயின்டெயின் பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஒரு கம்பெனில வந்து 100 பேர் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 பேரும் வந்து அ கம்ப்யூட்டர் வச்சிருக்காங்க. இப்போ 100 கம்ப்யூட்டரும் மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நீங்க ஈத்தர்நெட் கேபிள் வந்து குடுத்துட்டீங்க அப்படின்னா வேலைக்கு ஆகாது. சரிங்களா? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம தனித்தனியா பிரிக்கணும்னா, மார்க்கெட்டிங் டீமு, ஹெச்ஆர் டீமு, டெவலப்பர் டீமு அப்படின்னு குரூப்பா பிரிச்சு வச்சோம் அப்படின்னா, அவங்களோட மெஷினுக்கு ஏதாவது நம்ம சில பல பாலிசிஸ் இப்போ ஆக்டிவ் டைரக்டரிலாம் யூஸ் பண்றாங்கன்னா, அ அவங்களுக்கு மட்டும் google.com வந்து ஆக்சஸ் பண்ணணும். மிச்சவங்கலாம் பண்ணக்கூடாது. அப்படின்ற மாரி பாலிசிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து இந்த மாரி சப்நெட்ல பேஸ் நம்ம கணக்கு வச்சிருந்தோம்னா, ஈஸியா வந்து மேனேஜ் பண்ணலாம். அதுக்காக தான். அடுத்தது, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஐபி அட்ரஸ பத்தி நம்ம பார்க்கும்போதே, நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இது வந்து 32 பிட்டு அப்படின்ட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ, அது என்ன 32 பிட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவா ஐபி அட்ரஸ் வந்து நம்ம இப்ப யூஸ் பண்ணது வந்து வெர்ஷன் 4 சரிங்களா? இது வந்து எப்படி இருக்கும்னா, 4 ஆக்டைட்டா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு 192.128.1.1 அப்படின்னா, மொத்தமா புள்ளி வச்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு புள்ளி வச்ச இடத்தையும் வந்து என்ன சொல்றோம்னா, ஆக்டேட் அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு ஆக்டைட்டும் வந்து 8 பிட்டு. ஸோ 8 இன்ட்டு 4 8 நாங்கு 32. ஸோ இதுதான் வந்து நம்ம 32 பிட்டு அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். சரிங்களா? இதுதான் அதுக்கான காரணம். இது ஏன் 32 பிட்டு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு. இப்ப இதுல ஒரு 2 கான்செப்ட் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இந்த ஐபி அட்ரஸோட கிளாஸஸ் வந்து படிக்கும்போதே வந்து பார்த்துருப்பீங்க. அ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி இது எல்லாமே. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 16 மில்லியன் ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். 127 நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணும். பி வந்து பார்த்தீங்கன்னா, 65,000 ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். 16,000 நெட்வொர்க்ஸ் அப்படின்ற கணக்கு போட்டிருப்பாங்கல்ல. ஸோ, அதுக்கான கால்குலேஷன் தான் வந்து இந்த சப்நெட். ஃபர்ஸ்ட்டு நம்ம அ நெட்வொர்க்கு அதாவது இது எந்த கிளாஸோட சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறத வந்து ஹோஸ்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இந்த ஸ்லைட்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் சரிங்களா? லேண்ட்லைன் கனெக்ஷனோட நம்பர் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எஸ்டிடி கோடு வந்து இருக்கும். இப்போ திருச்சி அப்படின்னா 0431ன்னு இருக்கும். சென்னை அப்படின்னா 044ன்னு இருக்கும். கோயம்புத்தூர் அப்படின்னா 04362 அப்படின்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா கான்ஸ்டன்ட் எப்பொழுதுமே வந்து மாறாது நெட்வொர்க்க. சரிங்களா? நீங்க இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களுக்கு வந்து கால் பண்ணணும்னா இந்த எஸ்டிடி கோட போட்டா தான் போகும். சென்னையில இருக்கவங்களுக்கு இந்த எஸ்டிடி கோட போட்டா தான் அந்த பெர்சன்ஸ்க்கு வந்து போகும். இல்லன்னா போகாது. இத வந்து நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். ஆ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஹோஸ்ட் இருக்கா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபோன் நம்பர்ஸ் சரிங்களா? இந்த இந்த ஃபோன் நம்பர் எல்லாமே நானே ரேண்டமா டைப் பண்ணது. நீங்க யாரும் கால் அடிச்சுலாம் செக் பண்ணி பார்க்க வேணாம். ஓகேவா? இது வந்து என்னன்னா ஹோஸ்ட்டு. இது வந்து ஹோஸ்ட்டுங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்யூட்டர் ஆர் டிவைஸ் எந்த ம மிஷின் எந்த டிவைஸ் அந்த ஐபி அட்ரஸ வந்து வாங்கிக்குதோ, அத வந்து ஹோஸ்ட்டுன்னு சொல்றோம். இந்த ஹோஸ்ட்டோட கவுண்ட் வந்து எப்போ வேணாலும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு எ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, 24 10 96 0 இதுக்கப்புறமேட்டு சென்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இருக்கும். ஸோ
இதுதான் வந்து இப்படி தான் வந்து நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நெட்வொர்க்கையும், ஹோஸ்ட்டையும். இதில இந்த 3த்துலயும் வந்து நீங்க ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் வந்து சொல்றேன். இப்ப திருச்சியோட இதில வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மொத்தம் 2, 4, 6, 7, 7, 3, 10 மொத்தம் 10 நம்பர் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப இதில பார்த்தீங்க சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2, 4, 6, 8 நம்பர் இருக்கும். நெட்வொர்க்கோட சேர்த்து 10 ஆயிரும். சரிங்களா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோஸ்ட்டோட கவுண்ட்டும், நெட்வொர்க்கோட கவுண்ட்டும் வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா, ஹவெவர் கடைசியில வரும்போது அது வந்து 10 நம்பரா மாறும். சரிங்களா? இத தான் வந்து இந்த ஐபி அட்ரஸஸோட கிளாஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம். இத்தன மில்லியன் ஹோஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணும். இத்தன நெட்வொர்க் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்டின்ட்டு. ஏன்னா, இதில இருக்கிற ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் வந்து நம்ம என்னவா இமேஜின் பண்ணிக்கிறோம்னா, ஹோஸ்ட்டா தான் இமேஜின் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 61 இருந்தா கூட அது ஒரு ஹோஸ்ட் தான். 0லேருந்து இந்த நம்பர் வந்து இத்தன டிஜிட் வரையும் ஆ 7 டிஜிட் வரையும் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ, இது வந்து ஹோஸ்ட்டோட கவுண்ட்ஸ் வந்து இந்த மாரி மாறிட்டே இருக்கும். இது என்னன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா, இந்த ஹோஸ்ட் இல்லாம நெட்வொர்க்கு வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ, 2ம் வந்து ஆ இந்த மாரி ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் சில இது பார்க்கலாம். எப்படி இந்த சப்நெட்டிங் நெட்வொர்க்கு, ஹோஸ்ட் வந்து பிரிக்கிறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. அதாவது வித்தவுட் கால்குலேஷன் எந்த ஃபார்முலாஸ் எதுவுமே இல்லாம சிம்பிளா புரிஞ்சுக்கிற மாரி நான் வந்து சொல்றேன். இப்ப இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ட 2 ஐபி அட்ரஸ் இருக்கு. ஒண்ணு வந்து என்னன்னா 10.0.0.1 இந்த ஐபி அட்ரஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் ஏ. இன்னொரு ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பி. இந்த 2 மெஷின்ஸும் அ வந்து பிங் பண்ணுமா? பண்ணாதா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரஃப்பா பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிங் ஆகும். சரிங்களா? இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 ஐபி அட்ரஸோட ஃபர்ஸ்ட் ஆக்டைட்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கு. ஸோ, அதனால வந்து இது பிங் ஆகும். சரிங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போதைக்கு நான் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக தான். சரிங்களா? இப்ப திரும்ப என்ன பண்றோம்? இப்ப அடுத்ததா வந்து இன்னொரு ஐபி வந்து குடுக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 20.0.0.1 இப்ப இந்த 2 ஐபி அட்ரஸும் இந்த 2 மெஷின்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்ணாது. சரிங்களா? அதுக்குண்டான ரீசன் வந்து ஏன்னு பார்ப்போம். இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போலாம் வந்து 2 கம்ப்யூட்டர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2ம் வந்து சேம் நெட்வொர்க்கா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்படி டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ரவுட்டர் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணும்னா, டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய 2 கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். அது ரவுட்டர வந்து நம்ம இப்போதைக்கு எதுவும் பார்க்க வேணாம். இப்போதைக்கு நம்ம நெட்வொர்க்க மட்டும் நம்ம வச்சு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் 2ம் வந்து சேம் 2 கம்ப்யூட்டரும் சேம் நெட்வொர்க்ல இருந்தா மட்டும் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் நடக்கும். அப்படிங்கிறத மட்டும் இப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப சப்நெட் மாஸ்க் நெட் மாஸ்க் அப்படிங்கிறதோட நம்பர் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 255 255 சரிங்களா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா, இந்த 255 வந்து நெட் மாஸ்க் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்ப இத உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். இப்ப என்ட்ட ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கு. இது எய்தர் உங்கள்ட்ட ஹோஸ்ட்ல ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்குனாலும் நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். என்ட்ட விர்ச்சுவல் மிஷின்ல வந்து ஒரு விண்டோஸ் மிஷின் இருக்கு. அதனால நான் அதில காட்டுறேன். இப்ப எனக்கு இந்த விண்டோஸ் மிஷின் வந்து ஆன் ஆயிருச்சு. இந்த மிஷினோட நெட்வொர்க் ப்ராப்பர்ட்டீஸ்க்கு போயிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சேஞ்ச் அடாப்டர் செட்டிங் வந்து இருக்கு. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நான் எத எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஈத்தர்நெட் 0 வந்து நான் எடுத்துக்கிறேன். இதில நீங்க ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டீஸ் வந்து போனீங்க அப்படின்னா, நம்மளால வந்து விண்டோஸ் மிஷினுக்கா இருந்தாலும் சரி, லினக்ஸ் மிஷினா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் நம்மளால வந்து கா அதாவது மேனுவலா வந்து ஐபி அட்ரஸ் வந்து நம்மளால வந்து செட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப இந்த ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஆட்டோமேட்டிக்கா டிஹெச்சிபில வந்து அசைன் ஆனது. இத நான் வந்து ஆ ரிமூவ் பண்ணிடுறேன். என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கிளாஸ் ஏ இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸோட சீரிஸ் வந்து நான் இப்ப இதில மென்ஷன் பண்றேன். ஸோ, இப்ப இதில பாருங்க. ஓகே. இப்ப நான் வந்து என்ன பண்றேன், ஒரு கிளாஸ் ஏ இருக்கக்கூடிய ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் வந்து நான் போடுறேன்.
உதாரணத்துக்கு 10.0.0.1 அப்படின்னு குடுத்துட்டு, கீழ வந்து சப்நெட் மாஸ்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டிஃபால்ட்டாவே வந்து சப்நெட் மாஸ்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிக்கும். விச் மீன்ஸ் இது வந்து என்னன்னா, இப்போ 10ல வந்து நம்ம யூஸ் பண்றோமா, அதனால இது வந்து என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கிளாஸ் ஏ அப்படிங்கிற நெட்வொர்க்க வந்து அது எடுத்திருக்கு. சரிங்களா? ஸோ, அதுவே வந்து அதுக்கு தெரிஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஆக்டேட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது 10க்குள்ள இருக்கு. ஸோ, சப்நெட் மாஸ்க் வந்து ஆ ஃபர்ஸ்ட்லயே வந்து 255 வந்து ஃபில் ஆயிருச்சு. இத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, மேனுவலா வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஆனா, இது வந்து விண்டோஸ் மெஷின் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கன்சிடர் பண்ணிக்குது. சரிங்களா? இப்ப அடுத்தது என்ன பண்றேன்னா, 172.168.1.1 அப்படின்னு நான் ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணிட்டு, இப்ப நான் சப்நெட் மாஸ்க்க வந்து கிளிக் பண்றேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்னா, 2 இடத்துல வந்து 255 இந்த மாஸ்க் வந்து நெட்வொர்க் மாஸ்க் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்படின்னா, இதுக்கு அர்த்தம் என்னன்னா, கிளாஸ் பி அப்படிங்கிறது வந்து அர்த்தம். ஓகேவா? இப்ப கிளாஸ் சிக்கு வந்து நம்ம குடுத்து பார்ப்போம். ஐபி அட்ரஸ் எல்லாத்தையும் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 192.168.1.1 அப்படின்னு நான் குடுக்குறேன். ஓகே. இந்த சப்நெட் மாஸ்க்கு இப்போ நம்மளுக்கு திரும்ப லோட் ஆயிடுச்சு. என்னன்னா, நீங்க கரெக்ட்டா அத டெலீட் பண்ணிட்டு, திரும்ப வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு லோட் ஆயிரும். ஸோ, இப்போ இதில பார்த்தீங்கன்னா, இது வந்து கிளாஸ் சி அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்படி தான் வந்து நம்மளால சிம்பிளா வந்து ஒரு ஐபி அட்ரஸோட கிளாஸ் வந்து என்ன அப்படிங்கிறத விண்டோஸ்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர் வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதிலே அடுத்ததா நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம பிங் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ, பிங்குங்கிறது வந்து என்னன்னா, 2 மெஷின் வந்து கம்யூனிகேஷன்ல வந்து இருக்கான்னு பார்க்கறதுக்காக, இப்ப நம்ம மெஷினோட ஐபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1.6 டிஃபால்ட் கேட்வே ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1.1 அதாவது இந்த ரவுட்டரோட ஐபி அட்ரஸு. இப்ப இந்த 2ம் வந்து சேம் நெட்வொர்க்ல இருக்கிறனால, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, பிங் ஆகுது. இதுவே இப்ப டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு பிங் ஆகாது. ஓகே. இப்ப நம்ம திரும்ப நம்மளோட நோட்பேடுக்கு போவோம். ஓகே. இப்ப நம்மளுக்கு 255 அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னா, இது வந்து நம்ம நெட்வொர்க் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது 255 எங்க வந்தாலும் அது வந்து நெட்வொர்க்கு. மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து ஹோஸ்ட். சரிங்களா? இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ 10.0.1 அப்படின்னு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கு. அடுத்தது 10.0.1.2 அப்படின்னு இன்னொரு ஐபி அட்ரஸ் இருக்கு. இப்ப இந்த 2 ஐபி அட்ரஸ் இருக்கிற கம்ப்யூட்டர்ஸ வந்து பிங் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் இது வந்து பிங் ஆகும். ஏன் அப்படின்னா, இந்த மெஷினோட இந்த 2 மெஷினோட நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா, காமனா தான் இருக்கு. இப்ப இது எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, 255.0.0.0 அப்படின்னு தான் இருக்கு. சரிங்களா? இப்ப இன்கேஸ் இதுவே இந்த இடத்துல இன்னொரு நெட்வொர்க் வந்து நம்ம மென்ஷன் பண்றோம். இல்ல இன்னொரு சீரிஸ் வந்து வருது அப்படின்னா, இந்த 2மே வந்து பிங் ஆகாது. சரிங்களா? இன்னும் இத சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, இதோட 2 ஆக்டேட்டும் இந்த 2 சைடு இருக்க ஐபி அட்ரஸ்ல இருக்கக்கூடிய 2 ஆக்டேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா இருக்கு. ஸோ, சேமா இருக்கிற இப்ப மீன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது பிங் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட் இத பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போயிடுச்சு. உங்களுக்கு இது 2மே வந்து சேம் நெட்வொர்க்ல இருக்குன்ட்டு. இதுவே வந்து இந்த இடத்துல இப்ப இன்னொரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்னொரு 255 வந்து ஆட் ஆயிருக்கும் சப்நெட் மாஸ்க்கு. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெஷினும் பிங் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா வந்து பிங் ஆகாது. ஏன்னா, ஆ ஃபர்ஸ்ட்டு 2 ஆக்டேட்டும் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கு அப்படின்றனால. ஓகேவா? ஸோ, இதையும் வந்து நீங்க கால்குலேட் பண்ணறதுன்னா பண்ணி பார்க்கலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, 0.0.1க்கு சப்நெட் வந்து பார்த்தீங்கன்னா, சேமா தான் வருது. அதே மாரியே 0.0.1.2 அதுக்கும் பார்த்தீங்கன்னா, சப்நெட் வந்து சேமா தான் வரும். ஸோ, இப்படி தான் வந்து நீங்க ஈஸியா வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இதே மாரி ஒவ்வொரு ரேஞ்சுக்கு போக போக வந்து உங்களுக்கு மாறும். இப்போ இத வந்து இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம கொண்டு போவோம். எப்படி ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க இந்த ஐபி அட்ரஸோட கிளாஸஸ்ல பார்த்த மாரியே ஒவ்வொரு கிளாஸுக்கும் வரும்போது நம்மளுக்கு வந்து நெட்வொர்க்கு அதிகமா இருக்கும். ஹோஸ்ட்டோட சைஸ் வந்து கம்மியாகும்ல. இப்ப நம்ம அதையும் வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம கிளாஸ் சில வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்ப
இந்த 3 பார்ட்டும் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கு. கடைசியா இருக்க பொசிஷன் வந்து என்ன சொல்றோம்னா, ஹோஸ்ட்ன்னு சொல்றோம். பொதுவா நம்மளால இந்த மாரி ஹோஸ்ட் வந்து எத்தன ஆட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1லேருந்து 255. ஸோ இந்த 255 வந்துச்சுன்னா, அது வந்து நெட்வொர்க்கா வந்து கன்சிடர் பண்ணுவோம். அது வந்து அடுத்த நெட்வொர்க் வந்து மென்ஷன் பண்ணதுக்காக ப்ராட்காஸ்ட் பண்ணோம். காமனா வந்து என்ன பண்ணலாம்னா 254 மொத்தமா வந்து 254 கம்ப்யூட்டர்ஸ் வந்து நம்மளால ஆட் பண்ண முடியும். இப்ப இந்த சினாரியோல வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில வந்து பார்த்தீங்கன்னா 10.0.0.1லேருந்து ஐபி அட்ரஸ்ல 10.0.0.254 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இப்படி நம்மளால ஆட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ரைட்டா? இத தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன பண்றேன்னா என்கிட்ட வந்து இப்போ ஒரு சப்நெட் இருக்கு. சரிங்களா? இந்த சப்நெட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா /8 அப்படின்னு இருக்கு. ஸோ 8ங்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம். ஸோ ஐபி அட்ரஸ் வந்து இந்த V4 வந்து 32 பிட்டு. ஒவ்வொரு ஆக்டேட்டும் வந்து 8 பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதோட சப்நெட் மாஸ்க் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 255.0.0. இதுதான் வந்து அதோட சப்நெட். இது வந்து ஆ எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, இது எல்லாமே நம்ப சிம்பிள் சப்நெட் மாஸ்க்கா தான் குடுத்துருக்கேன். இப்ப 16 அப்படின்னு குடுப்போம். ஏன்னா, 4, 4 நன்னாங்கு 16. ஸோ, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சப்நெட் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 ஆக்டேட் வந்து ஃபில் பண்ணும். அப்பன்னா 255.255.0.0 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? இப்ப வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, 24 8, 3, 24. இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 255.255.255.0 அப்படின்னு இருக்கும். இதுவே 32னா அடுத்தது 4மே வந்து கால்குலேட் ஆயிக்கும். சரிங்களா? இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து இப்ப சப்நெட் வந்து பிரிக்கணும். ஓகே. இப்பயே வந்து உங்களுக்கு இது புரியலையா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ப்ரௌசர ஓப்பன் பண்ணிட்டு CIDR கால்குலேட்டர் சப்நெட் கால்குலேட்டர் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெறையா ஆ கால்குலேட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே. இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த கால்குலேட்டர் இத யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே. இதுல வந்து இப்ப நம்ம என்ன பண்றோம்னா 10.0.0.1ங்கிறதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்றோம், ஆ நம்ம நெட்வொர்க் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். சரிங்களா? இதுல நான் இப்ப உங்களுக்கு வெறும் இந்த 4 ஆக்டேட்ட மட்டும் தான் வச்சு சொல்லிக் குடுத்துருக்கேன். இருக்கறதுலே சிம்பிளா இருக்கிறது. இன்னும் இதுல ஃபார்முலாஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து இப்ப 8ங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டுறேன். ஸோ 8 வந்து நான் போட்டு காமிச்சேன். 8 வந்து நான் போட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து என்ன ஆகுது, ஆ ஸ்டார்ட்டிங் ஐபி அட்ரஸு, எண்டிங் ஐபி அட்ரஸு இது எல்லாமே ரேஞ்சஸ் எல்லாமே காட்டுதா? இருங்க. இத விட இன்னும் சிம்பிளான இன்னொரு கால்குலேட்டர் இருக்கும். ஏன் அது வரல? அது வந்து என்னன்னா, வெறும் ஐபி அட்ரஸ மட்டும் நம்மளுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டும். இந்த சைட் தான் கண்டுபிடிச்சாச்சு. மேஜிக் குக்கி. ஆ இதுல வந்து இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, 10 டாட் இதுல வந்து ஒவ்வொரு பாக்ஸ்லயும் நம்ம தனித்தனியா ஃபில் பண்ணணும். டேப் அழுத்திக்கோங்க. இதுல இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, நெட்வொர்க் வந்து 16ன்னு வைப்போம். சரிங்களா? 16ன்னு வச்சோம்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 16ன்னு வச்ச உடனே உங்களுக்கு வந்து இதுல லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஐபி அட்ரஸ் வந்து என்ன ரேஞ்சுல இருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இத நீங்க இப்ப நான் முன்னாடி காமிச்ச கால்குலேஷனோட நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்ப ஐபி அட்ரஸோட ரேஞ்ச் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம் 0லேருந்து ஆரம்பிச்சு 1 இதுலேருந்து 254, 55 வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அடுத்த நெட்வொர்க்குக்கு வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிக்கிச்சு. ஓகேவா? இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து அடுத்த 255 வரைக்கும் உங்களுக்கு போகும். போயிருச்சு. இதுக்கப்புறமேட்டு அடுத்த சப்நெட்டுக்கு வந்து நம்மளுக்கு மாறுது. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2 டாட்ல ஸ்டார்ட் ஆயிருச்சா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது 254க்கு மாறும். ஸோ இந்த மாரி தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து உங்களுக்கு மாறும். இருங்க.
இப்ப நான் இந்த கால்குலேட்டர்லயே உங்களுக்கு வந்து இன்னும் இத சிம்பிளா வந்து காமிச்சிருக்கணும்னா எப்படின்னா, இப்ப இந்த 254, 255 முடிஞ்சிருச்சா? அது முடிஞ்ச உடனே திரும்ப அடுத்த ரேஞ்ச் வந்து எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா, 0.0.1.1 அப்படின்ட்டு இதுல ஆரம்பிக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, 10.0.2.1 இந்த மாரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாரி இந்த இடத்துலயும் 255 வர வரைக்கும் வந்து நம்மளுக்கு இந்த ரெப்புடேஷன் வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ இத வச்சு தான் நம்மளுக்கு வந்து இத்தன மில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்கு, அத்தன மில்லியன் ஐபி அட்ரஸ் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம கால்குலேட் பண்றோம். இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 நெட்வொர்க் இருக்குக்கா 2 நெட்வொர்க் இருக்கா? ஸோ இதே தான் வந்து நீங்களும் இங்க வந்து கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் வந்து நம்மளால வந்து ஐபி அட்ரஸ் வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இதில வந்து இன்னும் ட்ரிக்கி கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கு. இது என்னன்னா ஜஸ்ட்டு ஒரு பேசிக்குக்காக மட்டும் தான் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் கனெக்ஷனுக்கும் நேட்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். நம்ம இப்ப இந்த பென் டெஸ்டிங் கோர்ஸ் ஃபுல்லாவே நம்ம வந்து VMwareல தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போறோம். ரைட்டா? ஸோ இந்த இடத்துல வந்து நெட்வொர்க் அடாப்டர் செட்டிங்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். இதில வந்து எப்பொழுதுமே வந்து நம்ம பிரிட்ஜ் மோட்ல வச்சுக்கிறது நல்லது. இதுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஹோஸ்ட் மெஷின் எந்த ஐபி சீரிஸ்ல வந்து இருக்கோ, அதாவது நம்மளோட மோடத்து கூட கனெக்ட் ஆயிருக்கும்ல. ஸோ, அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 1 சீரிஸ்ல இருந்துச்சுன்னா, நம்மளோட VMwareக்குள்ள இருக்கிற மெஷின்லயும் 1 சீரிஸ்ல தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து வரும். ஏன்னா, DHCP வந்து என்ன பண்ணும்னா, இது வந்து லோக்கல் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு டிவைஸா நெனச்சு தான், அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து செட் பண்ணும். ஸோ, இப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த கோர்ஸ் ஃபுல்லாவே வந்து படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க லேபுக்கு எந்த VMwareலாம் வந்து யூஸ் பண்றீங்களோ, அந்த மெஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாரி நீங்க வச்சுக்கலாம். ஸோ பிரிட்ஜில வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களோட பேஸ் மெஷின்ல என்ன ஐபி சீரிஸ் இருக்கோ, அதே சீரிஸ்ல வரும். ஸோ இது வந்து என்னன்னா, எந்த விதமான இஷ்யூஸுமே இல்லாம 2 மெஷினுமே வந்து பிங் ஆகிக்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1.69 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஐபிய வந்து நீங்க மேனுவலா சேஞ்ச் பண்றதுனாலும் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க ஜஸ்ட்டு ப்ராப்பர்ட்டீஸ்ல போயிட்டு அடாப்டர் செட்டிங்ஸ்ல இது வந்து IPv4. ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு என்ன ஐபி அட்ரஸ் வேணுமோ வச்சுக்கலாம். வச்சுட்டு கேட்வே மட்டும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கரண்ட்டா இருக்கக்கூடிய ரவுட்டரோட ஐபிய தான் வந்து கேட்வேயா குடுக்கணும். இது டிஎன்எஸ் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆ லோக்கல் அ கேட்வே அதுக்கப்புறம் கூகுளோட பப்ளிக் டிஎன்எஸ் சர்வர். இத குடுத்தீங்கனாலே போதும் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வந்துரும். ரைட்டா? இது ஒரு மெத்தடு. இப்ப நேட்ல வந்து எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நேட்டுங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். இந்த ஐபி அட்ரஸ் ஷார்ட்டேஜ்லாம் நம்ம சொல்லுவோம்ல, அதே மாரி அ ஐபி அட்ரஸ் வந்து ஒருவேளை லோக்கல் ஹோஸ்ட்ல இல்ல, தட்டுப்பாடா இருக்கு அப்படிங்கிறப்ப, நம்ம வந்து நேட்டுன்ற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து என்னன்னா, VMwareக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குட்டியா வந்து விர்ச்சுவலா வந்து ஒரு அடாப்டர் வந்து கிரியேட் ஆயிரும். அந்த அடாப்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப நான் இத நேட்ல போட்டுக்கிறேன். இந்த அடாப்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அ லோக்கல் மெஷின் இருக்குல்ல, அத வந்து கேட்வேயா எடுத்துக்கிட்டு, இது இந்த அ VMwareக்குள்ளேயே அ உள்ள விர்ச்சுவலா வந்து ஒரு ரவுட்டர கிரியேட் பண்ணி, உள்ள NAT நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெஷினுக்கும், அதுவே வந்து ஒரு டிஃபரெண்ட் சீரிஸ் ஆஃப் நெட்வொர்க்ல வந்து டிஃபரெண்ட் சீரிஸ் ஆஃப் ஐபிஸ் வந்து குடுக்க ஆரம்பிச்சுரும். அதுக்குள்ளே வந்து ஓனா வந்து நெட்வொர்க் கிரியேட் பண்ணிக்கும். அதோட ஐபி வந்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க அத பார்த்தீங்கன்னா தெரியும். சாரி ஐபி கான்ஃபிக். இப்ப ஐபி கான்ஃபிக் போட்டீங்க அப்படின்னா, ஓகே. இப்ப இதுல ஐபி வந்து செட் ஆகல நாட்டுக்கு. ஓகே. ஓகே. இதுல வந்து என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நீங்க வந்து இங்க நெட்வொர்க் அடாப்டர் செட்டிங்ஸ்ல வந்து போயிட்டு,
நீங்க இங்க வந்து NATக்கு பார்த்தீங்கன்னா, NATக்கு வந்து தனியா ஒரு சீரிஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த டாட் 163 அப்படின்ற சீரிஸ்ல தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்ப நீங்க NATல போட்டிங்கன்னா, இந்த சீரிஸ்ல தான் வந்து ஐபி அட்ரஸ் வந்து கிரியேட் ஆகும். இன்கேஸ் உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் ஆகல அப்படின்னா, உங்களோட லேப் மெஷின் இப்ப காலியா இருக்கட்டும், மெட்டாஸ்பேட்டபிளா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ஒரே சீரிஸ்ல வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த இஷ்யூஸுமே வராம ஆ நம்மளால வந்து லேப் வந்து ஸ்மூத்தா பண்ணலாம். இப்ப எனக்கு வந்து இந்த இடத்துல வரல. நான் இத திரும்ப ரீசெட் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு வந்து திரும்ப வரும். சரிங்களா? இருந்தாலும் நீங்க வந்து உங்களோட லோக்கல் மெஷின்ல வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இங்க இந்த NATக்கு வந்து என்ன ஐபி ரேஞ்ச் இருக்கோ, அதே தான் வந்து நீங்க உள்ள குடுத்துருக்க மெஷினுக்கும் வரும். இப்ப நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பத்தி நம்ம பார்க்கலாம். இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தான் பண்ண முடியும். எனக்கு வந்து இப்ப டெமோ காட்டுறதுக்கு வந்து என்ட்ட செட்டப் எதுவுமே இல்ல. ஆக்சுவலா வந்து நம்ம ஐபி அட்ரஸஸ்ல வந்து பார்க்கும்போது, டைனமிக் அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் வந்து வேணும்னா நம்ம வந்து ஐஎஸ்பிட்ட சொல்லியிருக்கணும். நம்ம எத்தன வாட்டி வந்து அந்த நம்மளோட மோடத்த வந்து ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரே ஐபி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த மாரி நீங்க ஸ்டாட்டிக் ஐபி வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஐபியோட என்ட்ரி வந்து என்ன பண்ணிடணும்னா, நம்மளோட இங்க ஆ நீங்க என்ன மோடம் வச்சிருக்கீங்களோ, அந்த மோடத்துக்குள்ள லாகின் பண்ணிட்டு, நீங்க அந்த இடத்துல வந்து WLAN செட்டிங்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அதில போயிட்டு நீங்க ஆம் உங்களோட டீட்டெயில் அதாவது உங்களோட பப்ளிக் ஐபி, அதுக்கப்புறம் அதோட ஆ அட்ரஸஸ வந்து நீங்க மென்ஷன் பண்ணிடணும். அத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட இன்டர்னலா ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்க டெஸ்ட்டுன்ட்டு ஒரு பேஜ் வந்து ரன் பண்ணோம்ல. இந்த பேஜே வந்து என்ன பண்ணலான்னா, நீங்க லோக்கல் ஹோஸ்ட்ல இந்த சர்வரோட ஐபி வித் போர்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா, இந்த மோடத்துல வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிறணும். ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா, யார் யாரெல்லாம் நம்மளோட பப்ளிக் ஐபி அட்ரஸ வந்து ஆக்சஸ் பண்றாங்களோ, அவங்களுக்கு ரெக்வெஸ்ட் வந்து நம்ம மோடத்துக்குள்ள வரும். நம்ம மோடத்துக்குள்ள இருந்து இருங்க. நீங்க பண்ற போர்ட் ஃபார்வர்டிங் வந்து எங்க நடக்கும் அப்டின்னா, இந்த ரவுட்டருக்குள்ள வந்து நடக்கும். சரிங்களா? இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸ வந்து யார் யாரெல்லாம் ஹிட் பண்றாங்களோ, இந்த மோடத்துக்குள்ள வரும். இந்த மோடம் வந்து என்ன பண்ணும் அப்டின்னா, இங்க போர்ட் ஃபார்வர்டிங் வந்து நம்ம எந்த சர்வருக்கு வந்து மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோமோ, அந்த சர்வருக்கு நம்மளோட ரெக்வெஸ்ட் வந்து ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு இப்போ 1.8ல இந்த காலின் மேக்ஸ் மிஷின்ல தான் நான் இந்த அப்பாச்சி சர்வர் வச்சிருக்கேன் அப்டின்னா, எனக்கு ஃபுல்லா வர பாக்கெட்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த 1.8 மெஷினுக்கு வந்து ரவுட் பண்ணிட்டுரும். ஸோ, இதில இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் லோட் ஆகி இந்த ரவுட்டர் வழியா மத்த யூசர்ஸ்க்கு வந்து போகும். இப்படி தான் வந்து ஆக்சுவலா வந்து டேட்டா சென்டர்ஸும் வந்து நடக்குது. அ டேட்டா சென்டர்ஸ்ல இதே மாரி ஸ்டாட்டிக்கான ஐபிய வாங்கி வச்சு தான் எல்லாத்துக்கும் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருப்பாங்க. அதே வந்து நம்மளும் இங்க வந்து பண்ணி பார்க்கலாம். இதுதான் வந்து ஜஸ்ட் போர்ட் ஃபார்வர்டிங். இன்கேஸ் உங்கள்ட்ட வந்து பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் இல்ல அப்படின்னா வேற என்ன மெத்தட்ல வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வந்து நான் என்னோட இதே சேம் யூடியூப் சேனல் வந்து என்ஜி ராக் அப்படின்னு ஒரு டுட்டோரியல் வந்து நான் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மாரி ஸ்டாட்டிக் ஐபி வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஐஎஸ்பிட்ட வந்து நம்ம கேட்கணும். எந்தெந்த போர்ட் வந்து அவங்க ஓப்பன் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா எல்லா ஐஎஸ்பியும் வந்து எல்லா போர்ட்டையும் வந்து ஓப்பன் பண்ணி தரமாட்டாங்க. அவங்க ஒரு பர்ட்டிகுலர் போர்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. இந்த சிசிடிவி கேமரா இந்த மாரி ஒரு சில விஷயங்களுக்கு. அத நம்ம கேட்டு அவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க கூட வந்து நம்ம போர்ட்லாம் மென்ஷன் பண்ற மாரி இருக்குல்ல. அந்த மாரி நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டோம் அப்டின்னா வரும். ஸோ இதுதான் வந்து போர்ட் ஃபார்வர்டிங். இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் உங்களோட லோக்கல்ல இருக்கக்கூடிய உங்களோட அப்ளிகேஷன இன்டர்நெட்டுக்கு கொண்டு போறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடாலஜி. இதே மாரி தான் எல்லா டேட்டா சென்டர் எல்லாமே வந்து ஒர்க் ஆகுது. சரிங்களா? வரணும். ஸோ இத செக் பண்ணி பாருங்க.